டாக்குமெண்ட்ரிஸோட செகண்ட் எபிசோடு வந்து நான் ஏன் உங்கள் கூட ஸ்ரீராம் கூட ஏன் பண்ணணும்னு நினச்சேன்னா, ஒரு த்ரூஅவுட் ஒரு 4-5 இயர்ஸாக நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கோம். சம்டைம்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணாமலே இருந்திருக்கோம். சில டைம் வந்து பேரலாக வேறு சிட்டிஸில் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், ஐ மீன் ரிமோட்டாக. பட் வந்து நம்ம ஒர்க் பண்ண ஏரியாஸ் வந்து எப்போவுமே மார்க்கெட்டிங். ஆமாம், சம்வேர் எப்படியாவது நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி அது என்ன ஒர்க் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா, ஒரு பிராண்டுக்கு மார்க்கெட்டிங்கில், அது மோஸ்ட்லி சோஷியல் மீடியாவில் மார்க்கெட்டிங்கோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயோ நம்ம ஆப்ஸுக்கு ஆட் ரன் பண்ணியிருக்கோம். ஆமாம், சலூன்ஸ்க்கு ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கோம், கார் வாஷ் பண்ணுறவங்க அதுக்கு ரன் பண்ணியிருக்கோம், இ-காமர்ஸ்க்கு ரன் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இ-காமர்ஸ், டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம ஏதோ ஒரு டைமில் வந்து மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு 4-5 இயர்ஸ் பீரியட் ஆஃப் டைமில் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எவால்வ் ஆகிருக்குது, லைக் நம்மளோட எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி, ஓகே, இது வந்து அடுத்த ஃபியூச்சரிஸ்டிக்காக எப்படி இருக்குது, இன்னொன்று நீங்கள் பாட்காஸ்ட் இப்போ பண்ணுறதுனால லைக் நீங்கள் அதை எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க, ஓகே, அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அப்படின்னா. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, எல்லாரும் வைடாக இப்போ எந்த ஒரு பிராண்டுமே ஒரு லோகோ கூட கிரியேட் பண்ணாத ஒரு பிராண்டு வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுற மார்க்கெட்டிங் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ சுத்தமாக ஐடியாவே இல்லாதவங்க கூட ஒரு ப்ராடக்டையோ இதையோ ஒன்று கொடுத்து அந்த பார்ட்டர் சிஸ்டம்னு ஒன்று சொல்கிறாங்க. லைக் காசே கொடுக்க வேண்டாம், உங்கள் ப்ராடக்டை ஃப்ரீயாக கன்சியூம் பண்ண கொடுத்துட்டு அவங்க அதை ப்ரமோட் பண்ணுற மாதிரி. ஸோ இது உங்களோட மைண்டில் எப்படி இருக்குது? ஓகே, யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட் வந்து ஷார்ட் லிவ் தான். லைக் இப்போ பெய்ட் ஆட்ஸ் எப்படி ஒரு ஷார்ட் லிவ்டாக லைக் அந்த செக்மெண்ட் இருக்க வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சொல்லுவீங்கல்ல, லைக் ஒவ்வொரு வாட்டியும் ஆட் ரன் பண்ணால் தான் சேல்ஸ் வரும். அதுக்கு நார்மலாக சேல் நடந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு புஷ் பண்ணுறதுக்கு ரெகுலராக ஆட்ஸ் ரன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்குமே ஒன் டைம் ப்ராசஸ் இல்லை, லைக் அது ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். திரும்ப 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 அந்த ப்ராசஸ் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இனிஷியலாக ஒரு புஷ் கொடுக்கும். லைக் அந்த நீங்கள் முன்னாடி சொன்ன சேல்ஸ் ஸ்பைக் வந்து எப்போவுமே இருக்குமான்னு கேட்டால் இருக்கிறது இல்லை. ஆனால் ஒரு பிராண்ட் விசிபிலிட்டிக்கு லைக் வேறு அட்டென்ஷன்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா பேப்பரில் அட்டென்ஷன் இருந்து, ரேடியோவில் அட்டென்ஷன் இருந்து, டிவியில் அட்டென்ஷன் இருந்துச்சு, அங்கெல்லாம் ஆட்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்புறம் நமக்கு இப்போது இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆட்ஸ் வருது, இல்லைனா இங்கே ஒரு ஆட்ஸ் வருது, நம்ம ஸ்டோரியில் ஆட்ஸ் வருது, நம்ம கான்ஷியஸாக இருக்கும் ஓகே அது அட்வர்டைஸ்மெண்ட் தான், நம்ம ஸ்கிப் பண்ணிடலான்ட்டு ஆட் ஃபெட்டிங் வருது நம்ம நார்மலாகவே. ஆனால் லைக் இப்போ இர்ஃபான் ஒரு வீடியோ பண்ணுறாருன்னா அந்த ஹோல் 20 நிமிஷம் வீடியோவே ஒரு ஆட் தான். லைக் பர்டிகுலரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஹோட்டலில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது மொத்தமாகவே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். அதை வந்து நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியாது. நம்ம அதை வந்து அவரோட அந்த ஒரு 20 மினிட்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இருக்காருன்னா, இப்போ லைக் சாரீ பிராண்ட்ஸ்லாம் நிறைய இன்ஃப்ளூயன்சர் கூட தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போது லைக் விமனுக்கு அங்கே அட்டென்ஷன் இருக்கிற பட்சத்தில், லைக் ட்ரெடிஷ்னலால் இப்போ ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ்லாம் அவங்க ரெகுலராக கன்சியூம் பண்ணுற பட்சத்தில் அவங்க அட்டென்ஷன் எங்கே இருக்கோ அங்கே தான் ஆட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. லைக் இப்போ இன்ஃப்ளூயன்சர் இப்போ பேப்பர் ஆட் அப்படி தான். லைக் ஒரு வாட்டி பேப்பரில் வரும், அன்றைக்கி டே முடியும் போது பேப்பர் குப்பையில் தான், குப்பையிலேயோ வேறு எதாவது ப்ராசஸ் போக போகுது. ஆமாம், ரேடியோவும் அதே தான். லைக் நம்ம கேட்டு முடிச்சோன்னா அதை மறக்க போகிறோம். அதே மாதிரி தான் இன்ஃப்ளூயன்சருமே சரி. ஆனால் அது ஓவர் ஹைட், அது தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் போக முடியாது. ட்ரெடிஷ்னலாக நம்ம பில் போர்டு வைக்கிறோனால அது ஒரு வாட்டி போகும்போது வர பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறது அதே மாதிரி தான், ஒரு ரேடியோ நியூஸ் பேப்பர் மாதிரி தான், ஷார்ட் லிவ்டு தான். லைக் அந்த கிரியேட்டரோட கண்டென்ட்டில் இருக்கும், இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப கன்சியூம் பண்ண அல்காரிதம் போய் புஷ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் நான் பார்க்குறேன். அது ஒரு மேண்டேட்ரியான விஷயம் தான். இஃப் அ பிராண்ட் கேன் அஃபோர்ட் அன் இன்ஃப்ளூயன்சர் தான் அஃபோர்ட் பண்ண முடியாது ஆப்வியஸாக. அந்த பாயிண்ட்டை நான் பேசணும்னு நினைக்கிறேன். லைக் இன்ஃப்ளூயன்சரோட காஸ்ட் வந்து முன்னாடி வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஓகே கன்வென்ஷனல் மார்க்கெட்டிங், பில்போர்ட்ஸ், ரேடியோஸ், நியூஸ் பேப்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப சீப் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் உள்ள வந்தாங்க. இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து 2 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ஒரு வீடியோக்கு கேட்குறது வந்து ஐ மீன் ப்ரொடக்ஷன் குவாலிட்டியுமே வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. நீங்கள் வந்து ஒரு 5 lakhs 6 lakhsக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆக்டரே வந்து ஹையர் பண்ணலாம். ஒரு நல்ல ஆக்டரே வந்து ஹையர் பண்ணி நீங்கள் ஒரு கண்டென்ட் போடலாம். பட் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் அவங்க கிட்ட இருக்க ஒரே அந்த லைக் டிஸ்ட்ரிபியூஷனுமே வந்து ஒரு ஷார்ட் லிவ்டு. பட் சில டைம்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இர்ஃபான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது மோர் தென் மில்லியன் ஆஃப் பீப்புள் பார்க்குறாங்க. கம்யூனிட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துலேயும் சேர்த்து இருக்கும். ஸோ அப்போ அவ்வளோ பேரை வந்து ஒரே டைமில் ரீச் ஆகிறது வந்து நார்மல் ஆட்ஸில் வந்து இம்பாசிபிள். அதுவும் அவங்க வந்து ஃபுல்லாக எங்கேஜ் ஆகுறாங்க. இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்கிப் ஆட் கொடுக்கணும், ஸ்கிப் பண்ணிடுவாங்க. டிவிலையுமே ஆட் வரும்போது நம்ம சேஞ்ச் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே அப்படி இல்லை.
அவங்களோட ஃபுல் லைக் டிஸ்ட்ரிபியூஷனை இன்னும் சிம்பிளராக லேமேனில் சொல்லணும்னா அட்டென்ஷன். அட்டென்ஷன் அவரால் 20 நிமிஷம் அவங்க அட்டென்ஷனை ஃபுல் ஃப்ளெஜ்டாக எக்ஸ்பீரியன்ஸே சொல்ல முடியுது. எந்த நீங்கள் இப்போ 6 lakhs கொடுத்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோன்னே வச்சுக்கோங்களேன், ஆக்டர் கொடுத்து பண்ணாலுமே ஆடாக பண்ணுறதை விட ஒரு 20 நிமிஷம் அங்கே போனீங்கன்னா நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆவீங்க, என்ன டிஷ் இருக்குங்கிறத சொல்லிடுறாங்க. யோசிச்சு பார்த்தா ஒரு பிராண்டுக்கு ஒரு நல்லது தான் நினைக்கிறேன், லைக் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அது ஆமாம் நல்லது தான், பட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிராண்ட் தான். டிபெண்ட்ஸ் அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற பிராண்டுக்கு. பட் அது வந்து நீங்கள் வந்து இப்போ ரெண்டு விதமாக இருக்குது. இப்போ கான்டென்ட் கிரியேட்டர்ஸோட க்ரியேட்டிவிட்டி அதில் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது முக்கியம். ஏன்னா இப்போ நிறைய பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்டென்ட் கிரியேட்டர் ஆகிறதோட மேஜர் பர்பஸே ஏன்னா அவங்க இன்ஃப்ளூயன்சர் ஆட்ஸ் பண்ணணும்னு இந்த கான்டென்ட் கிரியேட்டர் ஆகுறாங்க. ஸோ இப்போ நாகர்கோயிலில் இருக்கிற நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஜஸ் ஃபுல்லாகவே ஆட்ஸாக தான் இருக்கும். ஆமாம், அது நீங்கள் லைக் அதை கம்பேர் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த டிவில எல்லாம் நாப்டால்னு சொல்லி ஒரு சேனல் அதே மாதிரி இருக்கும். லைக் ஃபீடு போயிட்டா உள்ள வந்து இந்த ப்ராடக்ட் வாங்க, இது மூணு வாங்கினா 4 ஆஃபர். ஸோ ஃபுல்லாகவே டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ். அது ஒரு மாதிரி டூ மச் மார்க்கெட்டிங், டூ மச் புஷ்ஷியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது திரும்பவும் எங்கே ஆகுதுன்னா நம்ம நாப்டால் நிறைய வீட்டில் சும்மா ஓடிட்டு இருக்கோம், ஏன்னா யாராவது ஒருத்தன் பேசிகிட்டே இருக்காங்க. ஆமாம். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர்னாலே அதாவது ஒரு நான் எல்லா இன்ஃப்ளூயன்ஸையும் சொல்ல மாட்டேன், மேபி 10% வந்து ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் ரொம்ப கிரியேட்டிவாக நானே பார்த்து என்னடா இவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்க எடுக்கிறாங்களே, நம்மளுக்கே அது வந்து அது ஒரு ஆடாக பார்க்க தோணுது. ஓகே, லைக் அது கான்டென்ட்டாக இருக்கும், சரி நீ வித்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு டிவியோட ஒரு வீடியோஸ்லாம் வந்து ஜென்ரலாகவே அவங்களோட வீடியோஸ் நல்லா இருக்கும். அவங்க வந்து ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் வச்சு பண்ணாங்களா இல்லை இந்த இன்ஃப்ளூயன்சர் தெரியாமலே பண்ணாரா, அது பெய்டு கொலாபா என்னங்கிறது தெரியல. பட் அந்த இது நல்லா இருந்துச்சு. ஓகே, நீங்கள் இந்த நாப்டால்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஊர்லேயே இருக்கீங்க, நீங்கள் மார்க்கெட் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்னென்ன நடக்குதுன்னு. ஏன்னா அதுதான் உங்களோட எண்ட் ஆஃப் த டேல நீடாக இருக்குது. இப்போ நான் சென்னையிலேருந்து இங்கே வரேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபஸ்ட்டு ஊருக்கு வந்தோன்னு ஃபஸ்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா நீங்கள் சொன்ன நார்கல் இன்ஃப்ளூயன்சர் எல்லாரும் சேனலையும் போய் பார்ப்பேன். எனக்கு என்னென்னா நான் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறேன், லைக் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஐடியா இல்லை, புதுசாக என்ன கடை திறந்துருக்கா, என்ன சாப்பிட இருக்குன்னு ஐடியா இல்லை. நான் ஊருக்கு வந்தோடனே என்னோட லைக் வீட்டுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும், எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு. எனக்கு அது ஓகேவாக தான் இருக்குது. லைக் நான் ஊர்லேயே இருக்கும்போது எனக்கு அது வேணால் அவங்களுக்கு இருக்க மாதிரி ஆர்டர் இருக்கலாமா இருக்கும். சென்னையிலேருந்து வரும்போது ஓகே புதுசாக இந்த கடையில் இது கிடைக்குது, அதில் அது இருக்குது, இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்ட்டு அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபுட் பிளாகர் வந்து ரியல் எஸ்டேட் ஆட்ஸும் பண்ணியிருந்தால் நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணுவீங்களா? இல்லை, லைக் என்ன சொல்கிறதுக்கு ஃபுட்டுங்கிற பெர்ஸ்பெக்டிவில் ஓகே. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அட்டென்ஷன் இருக்குல்ல, அந்த அட்டென்ஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பிராண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. இல்ல 1-2 அவங்கள யூசரா கேக்குறேன். யூசரா எனக்கு அது ஃபாலோவரா நீங்க இப்போ வந்து நீங்க உள்ள வந்தோனா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்றீங்கல்ல, செக் பண்ணுவீங்கன்னு. இப்போ ஒரு ஃபுட் பிளாகர் வந்து ஃபுட்டை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காரு. நாகர்கோயில் ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ், நீங்க 100 கடைக்கு மேல இருக்கு, சான்ஸ் கிடையாது. அப்ப நீங்க வந்து உங்களுக்கே அந்த 100 கடையும் தெரியும். மேபி ஒரு புது கடை வருதுன்னா அது ரொம்ப ரேர். மேபி மந்த்லி 1 வரலாம், 2 வரலாம். இருக்குல்ல இப்போ நம்ம மார்த்தாண்டமாங்க எங்கேயாவது ஓபன் பண்ணுவாங்க புது எக்ஸ்பீரியன்ஸ்ல. பட் வந்து எனக்கு என்னன்னா அவங்க வந்து கிரியேட்டிவ் ஃபெட்டிகோ இல்லை வந்து அந்த கான்டென்ட் ஃபெட்டிகோ வந்துருச்சுன்னா அந்த டைம் வந்து அடுத்தடுத்த விஷயத்தை ப்ரோமோட் பண்ணுவாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக வந்து அவங்க இன்னொன்று இதுலேருந்து காசும் ஜென்ரேட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு லைக் வெறும் விளாக் போட்டு தெரிஞ்சுட்டு இப்போ அவங்க ஃபுல்லாக ஸ்கிப் ஆகி அந்த சைடு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமாம் ப்ரோ, இப்போ நான் அது எக்ஸாம்பிளே சொல்கிறேனே, நீங்கள் சொன்ன லைக் நம்ம பேசிகிட்டு இருக்கிற அந்த பர்டிகுலர் இன்ஃப்ளூயன்சரோட நம்ம ஊரில் இருக்கிற ஒரு மொபைல் ஸ்டோர் இருக்குது, லைக் ஒரு பெரிய ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோர்னு சொல்ல முடியாது, ஒரு அப்ளையன்ஸ் ஸ்டோரோட மொபைல் விங்குக்கு அவங்க இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்காக இன்வைட் பண்ணியிருந்தோம். என் மூலமாக தான் போச்சு, லைக் என்கிட்ட நம்பர் இருந்ததுனால, லைக் அந்த நம்பர் இருந்ததுனால என் மூலமாக போச்சுது. ஆனால் அந்த அட்வர்டைஸ் அவங்க பண்ணி பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவர் வந்து பேசிட்டு போன அப்புறம் சேல்ஸ் ஸ்பைக் பயங்கரமாக. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஃபுட் பிளாகர் கிட்ட கன்னியாகுமரி மக்களோட அட்டென்ஷன் இருக்குது, ஏன்னா கன்னியாகுமரி நடக்கிற எல்லா விஷயத்த அவர் சொல்கிறாருங்கிற அட்டென்ஷன் இருக்குது. அதில் ஒரு இடம் வாடகைக்கு வருது, லைக் விலைக்கு வருதோ எது வருதோ அது போடுறதும் ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. லைக் தப்பு இல்லை, நீங்கள் ஒரு இதில் எதுவுமே தப்பு கிடையாது, தப்புன்னு இல்லை, அது ஓவரானுங்கிற மாதிரி இல்லை, ஓகே தான் அவங்க பண்ணலான்னு மாதிரி தான் எனக்கு என் பெர்ஸ்பெக்டிவில் இருக்குது. எனக்கு அது என்னவா ஃபீல் ஆகுதுன்னா அந்த இப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸரே ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் பேரே பிராண்டாக தான் இருக்குது. அதுலேயுமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜென்ரிக்காக பேசுவோம், இர்ஃபான் வந்து ஒரு ஃபுட் பிளாகராக ஆரம்பிச்சாப்புல. ஆனால் இப்போ இர்ஃபான் வியூஸில் வந்து வேற கேட்ஜெட்ஸு அந்த மாதிரி இருக்கு. அவர் கிரியேட்டிவாக இப்போ நிறைய கண்டென்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா? ஆமாம், என்னன்னா ஆட்டோ இருக்குல்ல, ஒன் டே ஆட்டோ டிரைவர், ஒன் டே ஸ்விக்கி இதுன்னு பண்ணுறாரு. அது மாதிரி செலிபிரிட்டியோட சேர்ந்து
ஒரு இட்லி வெரைட்டி இருக்குன்னா 5 ரூபா இட்லியில வந்து 500 ரூபாய் இட்லி வரைக்கும் அது மாதிரி நிறைய அவருமே அந்த இது புது விஷயங்களை கொடுக்க ட்ரை பண்ணிட்டு தான். புதுசாக பண்ணது எனக்கு தெரிஞ்ச அந்த ஹாஸ்பிட்டலில் எழுத்து போனது. ஆமாம் ப்ரோ. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ இது மாதிரி ஒரு நாள் ரேபிடோ டிரைவராக இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் பண்ணுறாரு. லைக் புதுசாக ட்ரை பண்ணுறாரு. புதுசுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஆக்சுவலாக இது வந்து வேற நிறைய இருக்கு. இல்லை அவர் ஆடியன்ஸுக்கு சொல்லுவாங்க. அவர் ஆடியன்ஸ். ஆமாம், ஆடியன்ஸ் க்ரோ ஆகிறதுக்கும் எங்கேஜ் ஆகிறதுக்கும். ஸோ இன்னொன்று இடையில வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில் நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து அது 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 ஒரு சின்ன பீரியட் ஆஃப் டைம் இருந்துச்சு. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கே கான்டென்ட் ப்ரொடக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளமா இல்லை கிரியேட்டிவ் ஃபட்டிகான்னு தெரியல, பட் அவங்களுக்குள்ளேயே கொலாப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆமாம். ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்து வீடியோஸ் பண்ணுறது, 4 பேர் 5 பேர் சேர்ந்து பாட்காஸ்ட் பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல சில டைம் பிராண்டோட இது வரும். ஆமாம், ஆட்ஸ் வரும். அது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஓகே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. திரும்பவும் அது வந்து ஒரு அது பாயிண்ட் நோக்கி போயிட்டு இது நீங்கள் அந்த ஷார்ட் லிவ்ட்னு சொன்னீங்கல்ல, கிரியேட்டிவ் இதில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர். ஏன்னா அது பேப்பர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் ஆல்காரிதம் ஒரு பாயிண்ட்ல புஷ் பண்ண போகிறது. இல்லை நீங்கள் அந்த ஷார்ட் லிவ்டுங்கிறது அந்த ட்ரெண்டே ஷார்ட் லிவ்டுங்கிறீங்களா இல்லை ட்ரெண்டுன்னு சொல்லலை. ஆமாம், லைக் அது அட்டென்ஷன் தான். இப்போ அட்டென்ஷன் ஸ்பேம் எல்லாம் எங்கே இருக்குது? நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 12 மணி நேரம் லைக் மொபைல் யூஸ் பண்ணுறோம். அது முக்கால்வாசி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம். அந்த அட்டென்ஷனை நாளைக்கு மாத்திர விஷயம் ஏதாவது ஒன்று வரதான் போகுது இல்லை, கண்டிப்பாக அது வராமல் இருக்க போகிறது இல்லை. அங்கே வரும்போது விஷயங்கள்லாம் வெளி சேஞ்ச் தான். அந்த இதில் லைக் எல்லாமே ஷார்ட் லிவ் தான் லைக் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம யூஜிசி பார்க்கும்போது இப்போ நேற்று நாங்கள் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தோம். யூஜிசினா அந்த யூசர் ஜெனரேட்டட் கான்டென்ட். ஸோ யூசர் ஜெனரேட்டட் கான்டென்ட்ல இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வச்சு நாங்கள் நேற்று ஒரு கிளைண்ட் கிட்ட பேசியிருந்தோம். அப்போ அவரோட பட்ஜெட் ரொம்ப சின்ன லிமிட்டட் பட்ஜெட். ஸோ அப்போ அவர் சொன்னார், நம்மளை பற்றி வேற யாராவது பெருமையாக பேசினா தான் நல்லாயிருக்கும், நம்மளை பற்றி நம்மளே பெருமையாக பேச முடியாது. ஏன்னா நாங்கள் அவர்கிட்ட வந்து அவரை வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபவுண்டர், அதான் எஃப்ஜிசி, அது ஃபவுண்டர் ஜெனரேட்டட் கண்டென்ட். ஓகே, ஃபவுண்டர் ஜெனரேட்டட் கான்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவரை பிச் பண்ணோம். ஆக்சுவலாக அவர் வந்தார், எனக்கு வந்து சேல்ஸ் கொஞ்சம் டவுனாக இருக்குது, எனக்கு வந்து சம்திங் பண்ணணும். என்ன செக்மெண்ட் சொல்லலாம்? ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ அவர் ஒரு சின்ன கஃபே வச்சுருக்காரு. அது அவர் வந்து ஒரு லைக் pretty much சேல்ஸில் டிப் அப்படிலாம் இல்லை, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார். நிறைய அந்த பிராண்ட் வந்து நல்லா அவேர். பட் வந்து அந்த பிராண்டுக்கு வந்து ஒரு பர்பஸோ ஒரு பிராண்ட் மெசேஜோ இருக்காது. அது ஓகே ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குமே தவிர அது வந்து ஒரு மெசேஜெல்லாம் கன்வே பண்ணாது. ஒரு பிராண்டிங் அங்கே வந்து ஃபீல் ஆகும். அவரால் ஃபுட்டு தான் ஹைலைட்டாக இருக்குமே தவிர அந்த பிராண்ட் ஹைலைட் ஆகும். அது ஒரு பெரிய ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அவருக்கு வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு எதாவது பண்ணணும். அவருக்கு வந்து எங்கள் டீம் ஆக்சுவலாக அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 6-7 இயர்ஸாகவே வந்து அவர் வந்து நானும் அங்கே தானே இருந்தேன், அது மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஸோ அவர் எப்போவுமே வந்து சொல்லுவார், ஈவன் அவர்கிட்ட காசே இல்லாத போது கூட சொல்லுவார், நம்ம வந்து பண்ணணும் ப்ரோ அப்படிவாரு. இப்போ அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து செம டவுட்ஸ். என்னன்னா டவுட்ஸை விட அவருக்கு வந்து ஒரு சின்ன ஷைனஸ் இருந்துச்சு. கேமரா முன்னாடி பேசுறது இல்லை நம்மளை பற்றி நம்மளே எப்படி பேசுறது. ஓகே. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியல, பட் கன்வென்ஷனலாக இல்லை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங்கில் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆவாங்க. அதாவது எப்படின்னா, என்னோட பிராண்டு பெருசாகணும், நான் வந்து பெருசாக கூடாது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. நானும் அப்படி இருந்திருக்கேன். எனக்கு இன்னும் அந்த தாட் ப்ராசஸ் ஓரளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கணும், நம்ம பிராண்டு தான் பெருசாக நம்ம ஆகணும்னு அவசியம் இருக்காது அப்படின்னு. பட் அதை வந்து இப்போ இந்த ஃபவுண்டர் ஜெனரேட்டட் கான்டென்ட்டுக்குள்ளே வரும்போது ஒரு பர்சனல் பிராண்டிங் கிரியேட் ஆகுது, அட் த சேம் டைம் பிராண்டோட அவேர்னஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அவர்கிட்ட உட்காந்து அவரோட ஃபேஸ் வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொன்று அவர் டேரக்டாக பேசும்போது ஒரு கனெக்ஷன் வருது. ஆமாம். நாளைக்கு லைக் நான் இவங்களோட அன்னபூர்ணா மிட்டாயோட பண்ணியிருந்திருப்பேன். அவங்க பார்த்தீங்கன்னா ராஜீவ் தல்ரேஜா கிட்ட இது எடுத்திருக்காங்க, லைக் கன்சல்டிங் எடுத்திருக்காங்க. அவங்க கன்சல்டிங்கில் பாயிண்டில் சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டே ஆகணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்னபூர்ணா மிட்டாயோட வீடியோ. அந்த பாயிண்டில் போடலைன்னா நாங்கள் கன்சல்டிங் நிப்பாட்டிடுவோம்னு சொன்ன உடனே தான் அவர் அந்த புஷ்ஷில் தான் போட ஆரம்பித்தார், இல்லை கன்சல்டிங் இல்லைன்னு. ஆனால் இன்றைக்கி அவரே ஒரு செலிப்ரிட்டினா அவர் அங்கே போனால் அவர் அங்கே பார்க்கும்போது அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறதா இருக்கட்டும், லைக் தேர் ஓனிங் த பிராண்ட் மாதிரியான விஷயம் கொடுக்குது. அது அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை சொல்லும்போது அது குக்டு. ஆமாம், எக்ஸாக்ட். குக்டு வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க ஒரு டீம் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி ஆகி அவங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணாங்க. அவங்க வேற பிராண்ட்ஸ் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரெஸ்டீஜோ ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளை ஏதோ ஒரு குக்கிங் வெசல்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு நீங்க அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அங்க இருக்க ஒவ்வொரு கேரக்டரா கொண்டு போயிட்டாங்க. லைக் ஒவ்வொரு பிராண்ட் மாஸ்காட்ஸ் இருக்கிற மாதிரி ஆதித்யன் ஒண்ணுன்னா
அந்த அம்மா லைக் நிறைய பேரிங் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க ஒரு செக்மெண்ட் அவங்க பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அவங்க அந்த அப்புறம் இன்னொருத்தர் வந்து அந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு லைக் டாக்டர் பால் வீடியோக்கு ஆப்போசிட்டாக சவால் விடுற மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சாக கொண்டு போகிறது. இன்னொரு பையன் ஹாஸ்டல் வீடியோ பண்ணுறான். அப்படியா? ஆமாம், அந்த பையன் என்ன பண்ணுவான்னா கெட்டில் இருக்கலாம், கெட்டில் தான் சமைப்பான் எல்லாமே. நூடுல்ஸ் செய்வான், கெட்டில் பிரியாணி பண்ணுவான். அது இந்த செக்மெண்ட்டுக்காகனா இந்த செக்மெண்ட்டுக்காக லைக் மீடியா கன்சம்ஷன் கம்மின்னு சொல்லிட்டு என்னை விட நிறைய பார்த்து வச்சு. இல்லை ப்ரோ, நான் இந்த பிராண்டோடதெல்லாம் பார்ப்பேன் ப்ரோ. இல்லை உண்மையிலேயே என் ஃபோன்லேயே இதெல்லாம் இல்லை, நான் அப்பப்போ பார்த்து வச்சுப்பேன், யூடியூப்ல பார்த்துப்பேன். ஆதித்யனும் பார்த்தீங்கன்னா லைக் அது கான்ஷியஸாக ஆதித்யனா ஒரு பேர் ஆதித்யனா சரி ஏதோ ஒன்று வரும். ஸோ அவருமே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேபி ஃபுட்ஸுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே அவங்க குழந்தை பெற்றுக்கல, இன்னும் கல்யாணமே ஆகலை, கல்யாணம் ஆகாமலே பெற்றுக்கலாம். அது என்னன்னா லைக் அந்த செக்மெண்ட் ஆஃப் விமனுக்கு வந்து கேட்டர் பண்ணி அவங்க இல்லை. ஆக்சுவலாக அந்த வீடியோஸ் வந்து பார்க்கும்போது இப்போ நாங்கள் எங்களோட ஒரு பிராண்டில் வந்து ஃபுட் பேபி ஃபுட்ஸ் பண்ணுறோம் பியூர்லி சவுத்தில். ஸோ எங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷனும் இருந்துச்சு. அதில் வந்து மக்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஓகே, அதோட சர்ச் அதோட மார்க்கெட் எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியாவும் கிடைச்சது. அந்த பேபி ஃபுட்ஸ் கூட மார்க்கெட் எப்படி இருக்கணும். ஆமாம் ப்ரோ, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் இன்டெரக்டாக அவர் ப்ராடக்ட் எங்கேயுமே பிளேஸ் பண்ணல. ஆனால் அவர் டார்கெட் பண்ணுறது லைக் நியூ பார்ன் பேபியோட மாமா தான் டார்கெட் பண்ணுறாரு. அது மாதிரி அவர்கிட்ட பிரியாணி மிக்ஸ் இருக்குது, இருந்தாலும் குழந்தைங்களுக்கான பிரியாணின்னு சொல்லிட்டு லைக் ஒரு கை குழந்தைக்கு இல்லை ஒரு வயசு குழந்தைக்கு பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி பண்ணுவார். நிறைய பருப்பு போட்டு காய்கறி போட்டு எல்லாம் ஒரு பண்ணுவார். டேரெக்டாக குக்டு பண்ணாட்டாலுமே அவங்க டார்கெட் பண்ணுறது யாருன்னா அந்த ஏஜ் கேட்டகரி. அவர் நான் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருப்பேன். அவர் குக்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் அவர்கிட்ட 1000 ரெசிபீஸ் கான்டென்ட் இருந்துச்சு, ஐடியா ரெடி பண்ணிட்டு தான் அவர் ஆரம்பித்தேன் அப்படின்னு. இன்னொன்று அவங்க ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி அவங்க வச்சிருந்த ஒரு கம்பெனி வந்து ஒரு கான்டென்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். இது டென்ட் கோட்டா மாதிரி டாக் டென்ட் டாக்கிஸ் இது சம்திங். ஸோ அவங்க அந்த கான்டென்ட்டில் அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க அதை ரொம்ப நெயில் பண்ணிட்டாங்க, பெர்ஃபெக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டு அவங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நாட் ரியலி அதே ஸ்ட்ராட்டஜி, இந்த மிஷின் கன் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. ஆமாம், நிறைய போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதில் எதுலேயுமே வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி இருக்காது. ஆமாம். இல்லை ப்ரோ, இவங்களுக்கு சொல்ல வந்தது இன்னொரு விஷயம். நீங்கள் அந்த இதில் சொன்னீங்கல்ல நம்மளை பற்றி எப்படி பேசுறது. சாரி. ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா அவங்க குக்டை பற்றி எங்கேயுமே பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த நியூ ஏஜ் மாமா எப்படி இது பண்ணுறது, ஒரு காலேஜ் பையனை டார்கெட் பண்ணுறதுக்கு அவன் கெட்டில் உட்காந்து நூடுல்ஸ் தான் செய்வனே தவிர நீங்கள் வந்து ஹாஸ்டலில் இருந்தாலும் குக்டு ப்ராடக்டை வாங்கி சமைக்கலாம்னு அவங்க எந்த வீடியோலையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம லைக் நான் அந்த ரெஸ்டாரண்ட் பேசினாலுமே அவரை பற்றி பேச போகிறது இல்லை, லைக் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பற்றி. அது நான் எப்படி பார்க்குறேன்னா, ஸோ இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வென் டயக்ராம் மாதிரி வச்சுப்போமே. ஸோ அந்த வென் டயக்ராமில் வந்து உங்களோட பிராண்ட் வந்து சென்டரில் ஒரு சர்க்கிளாக இருக்குது, சுற்றி சில சர்க்கிள்ஸ் வந்து உங்களை ஓவர்லாப் ஆகிட்டு போயிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குக்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ராடக்ட்ஸு. ஆமாம். ஸோ அதில் வென் டயக்ராம் போட்டிங்கன்னா அது யாரெல்லாம் கன்சியூம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபர்ஸ்ட்டு. ஆமாம், அது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, அது ஜிம் போகிறவங்களுக்காக இது. ஸோ இதில் சிலது வந்து அவங்க ப்ராடக்டோட ஓவர்லாப் ஆகும் ப்ரோ. அது எப்போ ஆகும்னா அவங்க வந்து இப்போ இது ஒரு சைனீஸ் கிட்டா ஒரு கிட் விட்டாங்க, அதுக்கான வீடியோ அப்பப்போ நடுவில் இருக்கும். ஸோ அது வந்து இப்போ பார்க்கும்போது எனக்கு அந்த வென் டயக்ராம் பார்க்கும்போது அந்த ஓவர்லாப் ஆகிற இடத்துல இருக்க கண்டென்ட் வந்து அவங்க அது ஒரு 10% எடுப்பாங்க, மீதி 90% அந்த சைடில் இருக்க கண்டென்ட். அதில் அவங்க ப்ராடக்ட் ஓவர்லாப்பே ஆகாது, பட் அது வந்து நம்ம கன்சியூம் பண்ணலாம். ஆமாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாகர்கோயிலில் இருக்கவங்களுக்கு அவங்க வீடியோ போட்டால் நம்ம வந்து பார்ப்போம். ஆமாம், ஒரு வீடியோ போட்டிருந்தாங்களே நம்ம ஒரு லைக் அதில் எப்படின்னா ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க, அது ஒரு செக்மெண்ட் இருக்கு ப்ரோ. அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தங்களையுமே அவங்கவுங்க ஒரு சமையல் மாதிரி, மதுரைக்காரங்க இருப்பாங்க, நாகர்கோயில்காரங்களுக்கு கூட ஏதோ ஒரு டிஷ் பண்ணாங்க, அவங்கள வச்சு ஒரு ரீல் போட்டாங்க. அங்கே ரீல் கண்டென்ட்டுக்கு இது நல்லா இருந்துச்சு. ஏதோ சொல்லிட்டு அதான் அந்த ஃபவுண்டர். இப்போ நாங்கள் இந்த கிளைண்ட்டை எப்படி கன்வின்ஸ் பண்ணோன்னா, ஸோ அவருக்கு உட்காந்து நாங்கள் எஜுகேட் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 1 மணி நேரம் உட்காந்து நீங்கள் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் மாதம் செலவு பண்ணுறதுக்கு ரெடினா உங்களை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு நாங்கள் ஒரு ஆளை ரெடி பண்ணலாம். ஆமாம், அது பிரச்சனை. ஆனால் வந்து நீங்கள் அந்த அளவுக்கு செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லை. அப்போ நம்ம தான் பேசுகிறோம். நீங்கள் அதை எப்படி பார்க்கணுன்னா அந்த 2 லட்சத்தை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. இன்னொன்று நம்ம வந்து ஆகா ஓகோ நம்ம பெருமை பேச போகிறதில்ல. நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோங்கிற ஒரு ஒர்க் ஃப்ளோவை நம்ம வந்து வெளியில் சொல்கிறோம், ஷோகேஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டி கிரியேட் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து எதுவுமே சும்மா பண்ணல, ஒரு பேஷனேட்டாக பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பிராண்டை பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னோம். ஸோ அவர் ஆக்சுவலாக ரொம்ப டவுனாக வந்தார். அவர் வந்துட்டு கடைசி போகும்போது கையெல்லாம் கொடுத்து சூப்பர் ஒரு வெறி வந்துருக்கு, எனக்கு பாசிட்டிவிட்டி வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனார். நீங்கள் குக்டு இதே ரெசிபியே எங்கேயே போடலாம் ப்ரோ. அங்கே உள்ள வேலை பார்க்குறவங்க கஷ்டம் லைக் இல்லை அது மாதிரி சமைக்கிறது சொல்லலை, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இவங்க லைக் எல்லாருமே அந்த பிராண்டை பற்றி பேசுகிறாங்க. அதுதான் சொல்கிறேன்.
அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வேணும் எல்லாராலையுமே. இப்போ ஃபார் பேசிட முடியும். இப்போ எக்ஸாம்பிள் எல்சினை இப்போ இங்கே உட்காரது பேச சொன்னால் உட்கார மாட்டோம். அப்போ இந்த இடத்துல நம்ம இனிஷியேட்டிவ் எடுக்கலைன்னா மேபி ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வரலாம் கண்டிப்பாக. பட் அது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வரணும். இல்லை மேபி அவன் அதுக்குண்டான ஆளுன்னு இருக்கு. நான் எல்சினை ஏன் சொல்கிறேன்னா ஈவன் மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே வந்து உடனே வந்து அந்த டெலிவரி பண்ணுறது ஈஸியான வேலை கிடையாது. கேமராவை பார்த்து பேசுகிறேன் இப்போ உங்களுக்கும் தெரியும். அது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் எடுக்கும். இன்னொன்று வேற செட் ஆஃப் ஒர்க் அங்கே நடந்துகிட்டே இருக்கும். ஆமாம். ஸோ அது வந்து ஆப்ரேஷன்ஸ் ஆல்ரெடி போயிட்டு இப்போ எனக்கு ஓரளவுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பேசலாம். பட் அவங்கள உள்ளே கொண்டு வரும்போது மற்ற எல்லாமே ஆப்ரேஷன்ஸ் வந்து நல்லா அடியும். ஸோ அதுக்குன்னு தனி ஆட்களை வச்சு பண்ணும்போது மேபி இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஒரு நம்மளுக்கு இதில் ஒரு பொட்டன்ஷியல் தெரியுது அப்படின்னு நம்ம இதுக்கு ஒரு டீமை பில்ட் பண்ணலாம். கான்டென்ட்டுக்காகவே அது வந்து ஆக்சுவலாக குக்டு வந்து பெர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. அவங்க கான்டென்ட்காக டீமை பில்ட் பண்ணிட்டு அது டீமையே கான்டென்ட் யூஸ் பண்ணி இது பண்ணல. அவங்க ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அந்த டீமை பில்ட் பண்ணதே கான்டென்ட்காக மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். அதில் இருக்க செஃப்ஸ் தான். ஆமாம். பட் செஃப்ஸை வச்சு கான்டென்ட் பண்ணணும், ஒரு குக்கிங் தெரிஞ்சவங்களை வச்சு கான்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ அதில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஆக்டர் மாதிரி தான் பேசுவாங்க. ஆமாம். யாருக்கும் அந்த கேமரா ஷைனஸ் எதுவுமே இருக்காது. பேசுறது அந்த எமோஷன்ஸு அது எல்லாருக்கும் வராது. அது ரொம்ப ஈஸியான வேலையும் கிடையாது. ஒரு ஸ்கில்லான ஜாப் அது. அதான் ப்ரோ, பாட்காஸ்ட் பண்ணுறது கூட என்ன பொறுத்தவரை ஈஸியாக கேமரா பார்த்து கேமரா ஃபேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது ரொம்ப டஃப்பான ஒரு. இப்போ நாங்கள் எங்கள் கிளைண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் மாதிரி கொடுப்போம். ஒன்று வந்து டேரெக்டாக கேமரா பார்த்து பேசுறது. ஸோ இன்கேஸ் அவங்க ரொம்ப ஸ்டாமரிங் இருக்குது இல்லை ஆங்ஷியஸாக இருக்காங்க அப்படின்னா ஓகே பாட்காஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஒன்று பேசலாம். அதில் ஒரு 4-5 வீடியோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்தாலும் ஓகே டேரெக்டாக கேமராவை பார்த்து பேசலாம் இப்படின்னு ஒரு இது பண்ணுவோம். ஸோ இதில் நாங்கள் பண்ணுறதுல வந்து இப்போ புதுசாக ஒரு புது ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு இப்போ நிறைய பேர் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸோட பர்சனல் பிராண்டிங். இப்போ ஆல்ரெடி 3 டாக்டர்ஸ் எங்கள் கிட்ட கிளைண்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப தேவைப்படுது. ஓகே, அது ஃபவுண்டர் ஜெனரேட்டட் கான்டென்ட் தான் சொல்ல முடியாது. பட் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் ஒரு எஜுகேட்டிவ் கான்டென்ட்டாக தான் இருக்கும். ஆமாம். ஏன்னா லைக் அவங்களுக்குலாம் இருக்குல்ல, டாக்டர்ஸ்க்கு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு, அப்புறம் ஆர்கிடெக்ட்ஸ்க்குலாம் லிமிடேஷன்ஸ் இருக்குது. அவங்க டேரெக்டாக நாங்கள் தான் இது மாதிரி அட்வர்டைஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அவங்க வந்து இல்லை அவங்க அப்படி அட்வர்டைஸ் பண்ணாலும் அது எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஆர்கானிக்கான ஒரு கான்டென்ட் கன்சம்ஷனுக்குள்ளே நான் தான் இதை பண்ணுறேன் இன்கேஸ் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு ஆள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் ரொம்ப போரிங்கான விஷயங்கள் இருக்கும் மெடிக்கல் ஃபீல்டு பார்க்கும்போது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த கண்டிஷனோ உங்களுக்கு அந்த டிசீஸோ இல்லைன்னா அது உங்களுக்கு ரிலேட்டிவாகவே இருக்குது. ஆமாம், கன்சியூம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் வந்து சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபியர் மாங்கரிங் கேம்பெயின்ஸ் மாதிரி நடக்கும். லைக் கேன்சர் வந்துடும் அப்படின்னு. பட் அது இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சில் ஒரு கண்டென்ட்டை உள்ளே கொண்டு போகிறதுங்கிறது இப்போ நாங்கள் அதை வந்து கிராக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எங்களோட ஒரு கிளைண்ட் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ அவரோட கான்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன், ஒரு சர்க்காசம், ஒரு ஹியூமர். ஸோ இதை உள்ளே கொண்டு வரும்போது யூஸ்வலாக டெர்மட்டாலஜிஸ்ட் ஃபீல்டுனாலே அதில் நிறைய லேடிஸ் தான் நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இவர் பண்ணுறது பார்க்கும்போது இப்போ நிறைய கமெண்ட்ஸு நிறைய இதெல்லாம் வந்து பசங்க கிட்டேருந்து வருது. ஓகே, இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் கொஞ்சம் மென் ஏன் ஸ்கின் கேர் பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கிற கண்டென்ட்டும் பண்ணுறோம். ஸோ ஆடியன்ஸை ரிசர்ச் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் எப்படி கன்சியூம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கான்டென்ட் பண்ணி ஸோ அவருக்கு ஒரு நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஓகே, நான் அதுதான் கேட்க நினச்சேன். ஆன்லைன் கன்சல்ட்டிங் கொடுக்குறாங்களா அவங்க? ஆஃப்லைன் மட்டும்தான். சரி, இப்போ நம்ம கண்டென்ட் போடுறோன்னா அது நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. நார்கோயிலுக்குள்ளே மட்டும்தான் காமின்னு லைக் ஒயிட் ஸ்ப்ரெட்டாக தான் போகும். இன்ட்ராக்ட் பண்ணுறவங்கள நார்கோயில்காரங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இவருக்காக ட்ராவல் பண்ணி சென்னையில் இங்கே வருவாங்கன்னு சொல்ல முடியாது. லைக் அது விசிட்டர்ஸ் ஜாஸ்தி ஆகிறது இது மூலமாக தான். எப்படி நீங்கள்? ஸோ அவர் தான் எங்ககிட்ட அதை சொல்லுவார். ஓகே, யூஸ்வலாகவே நாங்கள் ப்ராமிசஸ் எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் எதுவும் சொல்ல முடியாது. பட் அவர் என்ன சொன்னார்னா நிறைய பேர் வந்து வரும்போதே ஒரு எந்தூசியாஸ்டிக்காக வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் பார்த்து வந்தாங்க. ஓகே, அந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய பேர் சொல்லுவார். அவர் இப்போ சொல்லுவார் லைக் ஒரு பேஷண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு வந்து சொல்லுவார், இப்போ ஒரு பேஷண்ட்டு இன்னைக்கு கூட பார்த்தேன், அவங்க இன்ஸ்டாகிராம் பார்த்தேன் வந்தேன் அப்படின்னு. ஓகே, நிறைய மெசேஜஸ் அவருக்கு வரும் பாரு. அதுதான் கேட்டேன். அப்போ அதை வந்து ஆன்லைன் நான் கன்வெர்ட் பண்ணல. அவரால் ஆக்சுவலாக அது ஒரு சைடு ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா அவரால் அதை மேனேஜ் பண்ண முடியல. ஓகே, லைக் இப்போ நாங்கள் வெறும் கான்டென்ட் கிரியேஷன் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறோம். அவர் சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணுறது. ஸோ சில கிளைண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து கன்வர்ஷன் ஆகுது. இப்போ நாங்கள் பண்ணுற இன்னொரு கிளைண்ட்டுக்குலாம் வந்து அது வந்து ஒரு நல்ல கன்வர்ஷன் கிரியேட் ஆகுது.
ஆனால் வந்து அவங்களால ஒரு ஆன்லைன் கண்டென்ட்டில் ஆஃப்லைன் அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ண முடியல. லைக் எப்படி எப்படி இந்த கஸ்டமரோ இல்லை இந்த கிளையண்ட்டோ வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து வந்தாங்கன்னு அவங்களால ட்ராக் பண்ண முடியல. இப்போ நான் என்ன அவங்க ஆன்லைனுமே எனேபிள் பண்ணிட்டாங்க. இப்போ டெர்மட்டாலஜி இதில் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்கும். பட் யூஸ்வலாகவே இப்போ வர டாக்டர்ஸ்க்கு யாருக்குமே பெருசாக டைம் இருக்காது. ஒரு ஹாஸ்பிட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு ஆளை எம்ப்ளாய் பண்ணலாம். இதெல்லாம் பர்சனல் பிராண்டிங்கில் இண்டிவிஜுவல் டாக்டர்ஸ் அவங்கள தான் எதிர்பார்ப்பாங்க. இன்னொன்று ஸ்கின் கேருங்கிறது சம்திங் நீங்கள் ஃபோட்டோஸோ வீடியோஸோ பார்த்து சொல்ல முடியாது. இந்த நேரில் வந்தால் ஸோ அவங்க ப்ரொஃபஷனுக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கண்டிஷன். ஓகே மெடிக்கல் கண்டிஷன் மாதிரி இருக்கு. நீங்கள் அந்த இப்போ இந்த செட் ஆஃப் கிளைண்ட்ஸ் தாண்டி இப்போ நாங்கள் பொலிட்டிஷியன்ஸுக்கும் பர்சனல் பிராண்டிங் பண்ணுறோம். அது பர்சனல் பிராண்டிங்கை விட ஒரு கேம்பெயின்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து அதுவும் ரொம்ப ட்ரிக்கியான ஒரு ஏரியா. லைக் நீங்கள் சும்மா ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டுட்டு ஃபன்னியாவோ இதெல்லாம் பேச முடியாது. ரொம்ப ரிசர்ச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல டீம் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்சினோட இம்பேக்ட் வந்து அதில் நிறைய இருக்கும். அதில் இருக்க கான்டென்ட்டை ரிசர்ச் பண்ணுறது, ஃபேக்சுவல் டேட்டாஸை கரெக்டாக செக் பண்ணுறது, கிராஸ் வெரிஃபை பண்ணுறது, இதை பேசினா இது வந்து ஃப்யூச்சரில் எப்படி இம்பேக்ட் ஆகும், இன்கேஸ் அந்த ஈவெண்ட் வந்து மாறுச்சுன்னா லைக் இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த நிலைப்பாடு அந்த ஸ்டாண்டே மாறிச்சுன்னா அது எப்படி நம்ம பேசுறது. ஸோ ஒரு 1 இயருக்கு அப்புறம் இந்த வீடியோக்கு நம்ம ரிப்ளை இன்னொரு வீடியோ பண்ணுமாங்கிற வரைக்கும் நாங்கள் யோசிப்போம். ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணுறதுனால அது வந்து ஓட்ஸாக தான் மாறணும். மாறுமா மாறாதுன்னு தெரியாது, பட் ட்ராக் பண்ணவே முடியாது. பட் ஒரு க்ரோத் அப்படி ஸ்லோவாக இருக்கும். ஓகே. அவங்களுக்கு வந்து நிறைய பேர் அவங்கள பார்த்து ஈஸியாக அவங்களுக்கு ஒரு பிராண்ட் விசிபிலிட்டி நல்லா கிடைக்கும். லைக் ரெகனைஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து நாங்கள் யூஸ் பண்ண 2-3 கேம்பெயின்ஸ் ரன் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு கேம்பெயின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இதை கேளுங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த நேம்ஸ் வச்சது எல்லாமே வந்து ஈஸியாக ரெசனேட் ஆகணும், ஈஸியாக ரெமெம்பரன்ஸ் இருக்கணும். ஒரு தமிழில் டாப் ஆஃப் த மைண்டில் அவங்க இருக்கணும். ஒரு பேசும் பொருளாக மாறணும். அட் த சேம் டைம் நம்ம டெய்லி பேசுகிற ஒரு வார்த்தைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி இதை கேளுங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எலெக்ட் ஆன பொலிட்டிஷியன் கிட்ட இந்த டைம் அவங்க ஓட்டு கேட்டு வரும்போது இதெல்லாம் நீங்க கேட்கணும். ஓகே. சோ அவங்க பண்ண ப்ராமிஸ் கண்டுக்காத விஷயங்கள் எல்லாமே. ஸோ இந்த கேம்பெயின்ஸ் ரன் பண்ணோன்னா இது வந்து செம ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அவங்கள வந்து நிறைய இடத்துல வந்து அவங்க பேர் தெரியாமலே இந்த வாட்டி இதை கேளுங்க அக்கா வந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அப்போ அந்த அளவுக்கு அது ரீச் ஆனோம்னா அவங்க வந்து செம ஹாப்பி. ஓகே. ஸோ அவங்க வந்து ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்டும் அதுதான். லைக் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணணும், அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தையுமே அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து வேற கிளைண்ட்ஸ்க்குலாம் அவ்வளோ நாங்கள் நுணுக்கமாக பார்க்க மாட்டோம். இதில் ஆண்டுன்னு சொன்னாலும் ஒரு பிரச்சனை, வருஷம்னு சொன்னாலும் ஒரு பிரச்சனை வரும். அந்த அளவுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் வந்து அது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜாப். நீங்கள் வந்து யூஸ்வலாக எல்லாரையும் ஒர்க் பண்ண முடியாத ஒரு விஷயம். கண்டிப்பாக. ஏன்னா நானும் நீங்கள் அது இது பண்ணும்போது ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது அப்படி தான். இதை இன்னொரு ஏஜென்சி எடுத்து பண்ணாலும் இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜுமே லைக் ஒரு 2 மாதம் 3 மாதத்துலாம் கொண்டு வர முடியும். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த ப்ராசஸில் இருந்தால் தான் இந்த மாதிரி கேம்பெயின் எடுத்து பண்ண முடியும். அதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலேஜை தாண்டி அதில் வந்து இருக்கிற ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குது ப்ரோ. ஆனால் இருந்தாலுமே இவ்வளோ தூரம் புரிதல் இல்லைன்னா ஈஸியாக அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணிட முடியாது. ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி இல்லை. ஓகே. ஸோ இதில் வந்து இப்போ பொலிட்டிஷியன்ஸோட கான்டென்ட்டு, அப்புறம் டாக்டர்ஸோட கான்டென்ட்டு, இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி இது கேட்போம். நீங்கள் என் சிப்ஸில் அதே மாதிரி உட்காந்து பேச மாட்டீங்க. ஸோ என் சிப்ஸில் வந்து என்னால் ஏன் பர்சனல் பிராண்டிங் க்ரியேட் பண்ண முடியலன்னா எனக்கு இருந்த ஒரு சின்ன தயக்கம் தான். லைக் இதுக்குள்ளே என்ன இப்போ அது ஆக்சுவலாக என் சிப்ஸ் வந்து ஒரு கிளையண்ட்டாக எனக்கு வந்திருந்தாங்கன்னா மேபி நான் உட்காந்து யோசிச்சிருப்பேன். எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கல. ஆக்சுவலாக நான் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஏன்னா என்னால் அது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண முடியல. எனக்கு இங்கே இருக்கிற பிரச்சனைகளே அந்த ஆப்ரேஷன்ஸு, சேல்ஸு. ஸோ என்னோட 99% ஆஃப் த டைம் நான் எதை பற்றி யோசிப்பேன்னா பெய்டு கேம்பெயின்ஸ், சேல்ஸ். இதுதான் எனக்கு வந்து அந்த பர்சனல் பிராண்டிங் மூலமாக எனக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் ஆகாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் அது பிரேக் ஆகுது. இப்போ நானே வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், பேசி பார்க்கலாம். இன்னொன்று சில நாங்கள் பண்ண கிளைண்ட்ஸுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கும். சில வீடியோஸ்லாம் செம்ம வைரலாக இருக்கும். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தானே, எதிர்பார்க்கலாம். ஆமாம், நேற்று தான் ஷூட் பண்ணுவோம். ஓகே. என்ன பேசுனீங்க அதில்? ஸோ நேற்றுலாம் ரொம்ப பேசிக்காக
ஒரு ரொம்ப பேசிக் ஸ்டஃப் தான். சொல்லுங்க ப்ரோ, என்ன பேசுறீங்க? ஏன் வந்து நாகர்கோவில் பனானா சிப்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டான சிப்ஸ் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு கான்டென்ட் மாதிரி. ஓகே. ஸோ அப்புறம் எப்படி ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், லைக் சில இதெல்லாம் ஆக்சிடென்ட்டாக நடக்கும். ஆமாம், அந்த பெரியலாம் ரொம்ப ஆக்சிடென்டல் நடந்தது தான். ஸோ வேறு என்ன மாதிரி பிளான் இருக்குது அதில் பேசுகிற மாதிரி? ஸோ அடுத்தது வந்து ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா ரொம்ப ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பர்சனல் பிராண்டிங் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. லைக் ஓப்பனாக ரொம்ப. அப்போ அவங்கள பற்றியும் போடுவீங்களா? அவங்க வீடியோலாம் எடுத்து யூஸ் பண்ணாங்க, அவங்கள பற்றி பேசலாம்? ஆமாம், ஆக்சுவலாக நேற்று தான் அந்த ஃபவுண்டர் கிட்ட நான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். லைக் ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒளிச்சு மறைச்சி பேசுகிறது வந்து எனக்கு யூஸ்வலாக பிடிக்காது, வரவும் செய்யாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்டை நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். லைக் ரொம்ப இன்கேஸ் நீங்கள் சேல்ஸே இல்லைன்னா நாங்கள் எப்படி சொத்தப்பணும், எல்லாமே சொல்லணும், எல்லாமே பேசணும். ஓகே. இன்கேஸ் அது வந்து பிராண்ட் அழிச்சாலும் எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணி பண்ணணும். எனக்கு அது வந்து ஸோ மணி மேக்கிங்க்கு நான் வேற 2 பிஸ்னஸ் இருக்கிறதுனால எனக்கு இதில் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்குது. ஏன்னா இது அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா என்னை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கிறதுனால எனக்கு இதில் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். பியூர்லி சவுத்தில் ஜஸ்டர் எப்போ பேச போகிறேன்? பியூர்லி சவுத்தில் ஜஸ்டர் வந்து நீங்கள் 2 பேரும் உட்காந்து அது பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது ஜஸ்டர் பேசுகிற மாதிரி. ஜஸ்டரும் நானும் 2 பேரும் சேர்ந்து பேசுகிறோம். ஜஸ்டர் அந்த ஸ்லாங் நல்லா இருக்கு. இப்போ நம்மகிட்டலாம் ஸ்லாங் இல்லாமல் அது ஜஸ்டர் அந்த ஸ்லாங் நாகர்கோவில் ஸ்லாங்னா ஜஸ்டர் பேசல பிரச்சனை இருக்கு. ஆனால் அவர்கிட்ட அந்த ஸ்லாங் இருக்கு. ஆமாம், அந்த ஒரு ஆத்தென்டிசிட்டி கிரியேட் பண்ணும். இப்போ ஆனால் அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்போ நாங்கள் 2 மென், ஸோ ஜஸ்டரோட ஒய்ஃபும் எங்கள் ஒரு பார்ட்னர் தான், 3 பேரும் சேர்ந்து பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நாங்கள் விற்கிற ப்ராடக்ட் எங்களோட கஸ்டமர்ஸ் 80% மேலே வந்து உமன். ஸோ இதில் வந்து ஒரு உமன் வாய்ஸ் இருக்கும்போது தான் பெட்டராக இருக்கும். ஓகே, திவ்யா அவங்க பேசுகிற மாதிரி பிளான் பண்ணுறீங்க? ஆமாம், அது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், லைக் எப்படி கொண்டு போகலாம். ஏன்னா அதான் சொன்ன மாதிரி எல்லாராலையுமே கேமராக்கு முன்னாடி உடனே பேசுகிற முடியும், வேலை ஈஸி கிடையாது. அது வந்து நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டே இருக்கிற ஒரு பெரிய ஸ்கில் அது. பட் அதுவும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசுறது இன்னொரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஸ்கில்ஸ். அது வந்து ஈஸியாக லைக் ஒரு பிராண்டு. இப்போ நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டெய்லி ஒரு வீடியோ பண்ணுவாங்க. அது பட் நீங்கள் ஒரு பிராண்டாக ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக பேசணும் அப்படிங்கிற போது ரொம்ப யோசிக்கணும். நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை வந்து உங்கள் பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணும், உங்கள் ஒர்க்கர்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ண வேண்டிய விஷயம். பிராண்ட் மாஸ்கார்ட் மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்களே ப்ரோ, அந்த பியூர்லி சவுத்துக்கு, அவங்கள திரும்ப? ஆமாம், அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்கள வச்சு நாங்கள் பண்ணணும்னு நினச்சோம். பட் அவங்க லைக் இது வந்து நாங்கள் ஒரு எங்ககிட்டயுமே பட்ஜெட் ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ நாங்களும் வந்து இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்கோம். ஸோ எங்ககிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு அட்வான்டேஜ் வந்து எங்ககிட்ட கிரியேட்டிவ் சைடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம், இருக்குது. டீமும் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ நாளைக்கு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஏன் சிப்ஸுக்கு பண்ணுறீங்க இல்லை பியூர்லி சவுத் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் கால்குலேட் பண்ணி இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அமௌண்ட்டுன்னு போட்டு நீங்கள் அக்கௌண்ட்லேருந்து மாற்றிப்பீங்களா? ஆமாம், இப்போவே மாற்றிக்கிறோம். ஸோ இப்போவே வந்து எடிட்டிங் அந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா பே பண்ணிடுறோம். ஸோ அது வந்து ஒரு சின்ன செட் ஆஃப் அமௌண்ட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும், வரும். லைக் இந்த பிஸ்னஸ்க்கு வரும். ஆமாம், இந்த பிஸ்னஸ்க்கு வரும். ஏன்னா அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எதுக்கு பண்ணுறோன்னா அது ஒரு ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும். பட் ஏன் பண்ணுறோன்னா ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் வருது. ஸோ இன்கேஸ் ஸ்கேலை பார்க்கும்போது பண்ண முடியாது, அதுக்கு இண்டிவிஜுவல் பர்சன்ஸை ஹையர் பண்ணணும். ஸோ அந்த டைமில் இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் நம்மளோட ப்ராஃபிட்டில் எடுக்கிறோம், இல்லை ரெவன்யூவில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த சைடு போகுது, கிரியேட்டிவ் சைடு போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா இருக்கும்போது அந்த க்ரோத்துக்குள்ள இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகே ப்ரோ. ஸோ அந்த பிளான்லாம் இருக்குது தான். ஆமாம், ஸோ இங்கே என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் ஓன் பிராண்ட்ஸுக்கு பண்ணணும். ஆக்சுவலாக ரிவர்ஸில் பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டிங்க பண்ணிட்டு. பட் வந்து அந்த அளவுக்கு இது எல்லாமே பேரலல் பிஸ்னஸ். இப்போ ரெக்ஸா 109ங்கிறது ஒரு பேரலல் பிஸ்னஸ். அதில் செட் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் செட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த சைடுக்குள்ளே வர மாட்டாங்க. ஸோ இந்த இதில் இருக்கவங்க பட் எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அது கவர்னன்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் அங்கே ஏதாவது சொதப்பிச்சு இங்கே ஏதாவது சொதப்பிச்சு உடனே ஏதாவது பிரச்சனைனா ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட் அது பேரலல், இது பேரலல், பியூர்லி சவுத் பேரலல் அப்படிங்கிற போது ஓகே. ஸோ அது இப்போ தான் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ்னா இப்போ என்சிப்ஸுக்கு ரெக்ஸா நைட்லேருந்து பெனிஃபிட் வந்து வீடியோஸ் பண்ணுறது. ஆமாம். ரெக்ஸா நைட்டுக்கு என்சிப்ஸ்லேருந்து வர பெனிஃபிட் வந்து சிப்ஸ் வராது. ஓகே. வேற பெரிய பெனிஃபிட். பட் ஸ்டில் ஸ்நாக்கிங் பார்ட்னர்ஸ் மாதிரி. பட் ஸ்டில் ஒரு ஹெல்த்தியான அட்மாஸ்பியர் இருக்குது. பேசா போட்டலாம் போல ரெக்ஸா 109 வெப்சைட் கீழே ஸ்நாக்கிங் பார்ட்னர் என்சிப்ஸ் பார்க்குறாங்க. பேக்லிங்க்ஸ்னு பண்ணிடலாம். ஸோ இப்போ பால் உங்கள் கோட்டில் ப்ரோ, நீங்கள் பாட்காஸ்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அஸ் அ கான்டென்ட்டாகவும் சரி
அஸ் அ மீடியமாகவும் சரி, கான்டென்ட்டை தாண்டி அது ஒரு வே ஆஃப் மீடியம் இல்லை. பாட்காஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் தோணும். எனக்கு வந்து ஆமாம், நீங்கள் நான் பாட்காஸ்ட் உங்களுக்கு முன்னாடி பண்ண அதான் சொல்ல வந்தேன். அது பேர் என்னது ப்ரோ? கொஞ்சம் கிரிஞ்சுன்னு பண்ணி ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டைம் தான் அதை ரொம்ப என்ன சொல்கிறதுக்கு பாட்காஸ்ட் வந்து தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு டைம் ரொம்ப ஏர்லி டைம்லேயே பண்ணீங்க. எனக்கு கண்டிப்பாக இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 20 எபிசோட்ஸ் பண்ணோம். ரொம்ப வெட்டியாக இருந்தோம். ரொம்ப கொரோனா டைமில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து 6 பேர் இருந்தோம். ஆக்சுவலாக எல்சின் அப்பவும் அதுலேயே வந்துட்டு நினைக்கிறேன். அந்த 6 பேர் டீமில் வந்து நாங்கள் வந்து பேசின விஷயங்கள், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வளர்றது, பட் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி. இப்போ நம்ம பேசுறது இதே மாதிரி வந்து 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கோவிட்ல வந்து மீட் பண்ண முடியாதுங்கும்போது அந்த ஆங்கர் எஃப்எம்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதில் வச்சு நாங்கள் பண்ணோம். 10 எபிசோட்ஸ் ஏதோ பண்ணோம். ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து என்ன பண்ணோம்னா, நானும் இன்னொருத்தரும் பேசியிருந்தோம். நாகர்கோவில் ஸ்லாங், நம்ம ஊர் ஸ்லாங்கை பற்றி நிறைய பேர் வந்து சர்க்காஸ்டிக்காக, நீ மலையாளி, நீ வந்து ஸ்ரீலங்கன், ஸோ அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வச்சு நாங்கள் ஒரு பாட்காஸ்ட் பண்ணோம். அது வந்து ஒரு 1000 பிளேஸ் ஏதோ போச்சு. எங்களுக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. அது அந்த நம்பர் வந்து நல்ல நம்பரா கெட்ட நம்பரா? ரொம்ப நல்ல நம்பர். ஆனால் வந்து 1000 பேர் வந்து நம்ம 50 நிமிஷம் பேசுறதை கேட்குறாங்களே, 60 நிமிஷம் பேசுறதை கேட்குறாங்களே, செம ஷாக்கு. அப்புறம் அடுத்த இது வந்து பாட்காஸ்டோட எபிசோட்ஸ்லாம் வந்து பேரே நல்ல டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆமாம், அதான் சென்சார் பண்ணி சொல்ல முடியாத மாதிரி பேர்லாம் இருக்கும். அதனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன். ஸோ செகண்ட் எபிசோட்ஸ் வந்து டார்க் ஸ்கின். லைக் டார்க் ஸ்கின்னை வந்து எப்படி வீட்டுக்குள்ளேயே எப்படி பேசிக்கிறாங்க, நம்ம பெத்த அம்மா அப்பா நம்மளை எப்படி பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னையெல்லாம் வந்து நிறைய டைம் வந்து இப்போ நேற்று கூட எங்கள் அம்மாட்ட சும்மா பேசிட்டு இருக்க போது உடனே வந்து குப்பத்தொட்டில் தான் எடுத்துக்கணும், அதான் நீ கருப்பாக இருக்கு அப்படின்னு. அது வந்து சின்ன வயசுல அது பண்ணியா இருக்கு. ஸோ அதை பற்றிலாம் பேசும்போது நிறைய பேர் ரிலேட் பண்ணாங்க. அப்புறம் என் கூட ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், அவன் கே. ஸோ அவனை இன்வைட் பண்ணி ஒரு பாட்காஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த டைம்ல நாங்கள் வந்து பொலிட்டிக்கலி இதுவெல்லாம் ப்ரொக்ரெசிவான நிறைய விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி எல்ஜிபிடிக்யூ ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் பண்ணி. ஸோ அந்த டைமில் நாங்கள் வேற ஒரு பிஸ்னஸ் அந்த சைடில் நம்ம யோசிக்கவே இல்லை. அது ஒரு ஃபன்னு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். 3 பேர் 2 பேர் பேசுவோம். ஸோ அது வந்து ஹிட் ஆனோம். நானும் விக்னேஸ்வரன் ஒருத்தனும் சேர்ந்து பண்ணோம். ஸோ நாங்கள் 2 பேர் கன்சிஸ்டண்டாக அது பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் அவன் ஏஎம்ல பிளேஸ் இது அவன் போய் படிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் நான் மட்டும் தனியாக இருந்தேன். அப்புறம் அந்த இது வந்து போச்சு. அப்போ இது இன்ஸ்டாகிராம்லேயே கண்டென்ட்டும் நல்லா இருக்கும். அந்த லைக் என்னென்ன கன்சியூம் பண்ணலாம், லைக் அந்த கொரோனா டைம் இருக்கும், இந்த மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு. இளையராஜாவோட 10 பாடல்கள்லாம், அது என்ன பஸ்ஸில் கேட்கக்கூடிய இளையராஜா பாடல்களை வச்செல்லாம் பாட்காஸ்ட் ஆமாம் பண்ணியிருந்தீங்க. கான்டென்ட்டுமே இன்ஸ்டாகிராம்லேயுமே அது நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த இதை வந்து திரும்ப எங்களால் பிஸ்னஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2 ஏன் பேசிகிட்டு இருக்கோம்னா, இந்த டைப் ஆஃப் கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணுற ஆட்கள் வந்து வேணும். லைக் ஒரு பாட்காஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இப்போ எதிர்கேள்விகள் கேட்குறது. ஸோ அது இருக்கும்போது அந்த பாட்காஸ்ட்டை வந்து பண்ண முடியும். பிஸ்னஸில் அதை பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த 2 பேசும்போது மேபி கேட்குற ஆட்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுக்கு ஒரு ப்ராப்பர் பார்ட்னர் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்காஸ்ட்டை வந்து கண்டினியூஸாக பண்ணுறது. கொஞ்சம் கிரிஞ்சில் அது ரொம்ப ஓப்பனான இடம். லைக் நம்ம என்ன மாதிரி ரிலாக்ஸேஷனுக்கான என்ன வேணாலும் பேசலாம். அமெரிக்காலேருந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை வச்சு அந்த எபிசோட். ஆமாம், அதான் நல்லா போயிருந்தது. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் நான் பாட்காஸ்ட் எப்படி பார்க்குறேன்னா, பாட்காஸ்ட் வந்து பல வருஷமாக நம்ம கூட இருந்த ஒரு விஷயம் தான். பட்டிமன்றங்கிறத பேரில் நம்ம வந்து குரூப் ரவுண்ட் டேபிள் பாட்காஸ்ட்டு, அப்புறம் ஒரு ஆக்டரை இன்வைட் பண்ணி வச்சுட்டு சன் டிவியில் பண்ணுறது ஸ்கிரிப்டட் பாட்காஸ்ட்டு. ஆமாம். ஸோ சில பாட்காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், நம்ம அதை வந்து வேறு மாதிரி பேர்களில் வச்சு கன்சியூம் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். பாட்காஸ்ட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்சு த்ரூ அவுட் த இயர்ஸ் அது இருந்துக்கிட்டே ஒரு விஷயம். பட் ஆடியோ பாட்காஸ்ட்டுங்கிறது வந்து ரேடியோவில் கேட்டுருப்போம். பட் இந்த டைப் ஆஃப் இப்போ நீங்கள் பண்ணுற பாட்காஸ்ட் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வெரி இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நிறைய நம்ம வந்து டேக்அவே பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும். நான் உங்கள் பாட்காஸ்ட் பார்த்து தான் எங்களோட ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறது, எங்களோட அந்த லைக் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே, ஃபினான்ஷியல் சைடு எல்லாமே, ஸோ இதெல்லாம் வந்து அதை பார்த்துருக்கேன். அப்புறம் சில ஃபண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்க ஃபண்டர்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஓகே என்ன பண்ணணும் ஒரு ஸோ ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம போய் ஜாயின் ஆகிறதுக்கு அது ஒரு கேட்வே மாதிரி இருக்குது. ஓகே இதுக்குள்ளே போனான்னா ஸ்ரீராம் கிட்ட போனால் இவ்வளோ ஃபவுண்டர்ஸை பார்க்கலாம், அவங்க லிங்க்டின்ல போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பாட்காஸ்ட் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து
இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மாதிரி ஷார்ட் லிவ்டாக இருக்கும்னு எனக்கு தோணல. அது எவர்கிரீன் கண்டென்ட் தான். லைக் எவ்வளோ வருஷம் ஹவு டு பில்ட் அ இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழ் பாட்காஸ்ட்னு சர்ச் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு நம்மளோடதே வரும். 5 வருஷம் கழிச்சு கூட வரும். இப்போ முந்தானேத்து ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. அவங்க ஏதோ 55 வருஷமாக ஆயுர்வேதம் பிஸ்னஸில் இருக்காங்க போல, சிதம்பரமில். அவர் நம்ம எபிசோட் பார்த்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணி. ஆனால் நம்ம பண்ணது 3 வருஷம் முன்னாடி. 3 வருஷம் முன்னாடி. ஆனால் அந்த கண்டென்ட் இன்றைக்குமே முக்கால்வாசி இல்லை, முழுசாவே அது இப்போவும் இதாக தான் இருக்கும். லைக் இப்பவுமே எடுத்து நிறைய பேர் என்னோடதுமே பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்து இப்போ நான் என் மூஞ்சி தொப்பையெல்லாம் போட்டதுனால லைட்டாக அது இவனா பட் வந்து ஸ்டில் அந்த ரொம்ப குட்டி பையன். ஆமாம். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் லிவ்டு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பாட்காஸ்ட்டுக்கு வந்து நிறைய ஃபியூச்சர் இருக்குது. அது எங்கே ஆகும்னா, இப்போ நம்ம பேசினோம் தான் 2 பேர் மைக்கை வச்சுட்டு என்ன வேணாலும் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த இவர் ஒரு ஐபிஎஸ் ஒருத்தர் இருப்பார், என்ன பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் அது மாதிரி அந்த மாதிரி எல்லாருமே லைக் ரேண்டம் திங்ஸ் எல்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ ஆமாம், லைக் எதுனாலுமே ஆனால் உண்மையிலே பாட்காஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஆடியன்ஸ் இருப்பாங்க. லைக் என்ன பேசினாலும் ஆடியன்ஸ். நீங்கள் அந்த ஐஐடி மெட்ராஸ் சொன்ன மாதிரி அந்த நீஷ்குள்ளே நீஷ் பண்ணுற ஆட்கள் எல்லாருமே கான்டென்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ என்னன்னா ஒரு ப்ராப்பர் பார்ட்னர் வேணும் பேசுறது. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு பாட்காஸ்ட் எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்களை பிடிக்கிறதுக்கு எனக்கு 1 மாதம் ஆச்சு. ஆமாம், சென்னை. ஸோ நாகர்கோயிலில் எனக்கு அது வந்து ஒரு ஓகே ஒரு ஆள்கிட்ட பேசினா எனக்கு ஆக்சுவலாக தொண்ணூத்தொன்னு பேசிகிட்டே இருப்பேன் நான். அப்போது என்னைய ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். நான் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நான் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். நான் பேசும்போது ரேண்டமாக போயிடுவேன். ஸோ அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஓகே அந்த என்கிட்ட இருந்து கண்டென்ட் எடுக்கிற ஒரு ஆள் இருந்தால் எனக்கு அதை பாட்காஸ்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நீங்கள் பாட்காஸ்ட் பற்றி எப்படி நினைக்கிறேன்? நீங்கள் ஒரு 4 இயர்ஸாக பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. ஸோ பாட்காஸ்ட்டில் இது அடுத்த ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? அது மாதிரி இன்னொரு விஷயம், நான் இந்த கேள்வி கேட்டுறேன், அப்புறம் நான் அதை ஆன்சர் பண்ணுறேன் ப்ரோ. நான் சென்னையில் ஏஜென்சி ஓனர்கிட்ட சொல்லியிருக்கேன். லைக் ஏஜென்சி ஓனர்ஸ்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸாக இருக்கட்டும், நான் கான்டென்ட் பண்ணுறவங்ககிட்டையும் நீங்கள் பாட்காஸ்ட் ஒரு சர்வீஸாக உங்கள் கிளைண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு 4-5 எபிசோடுக்கு ஐ ஹெல்ப் யூ அவுட். லைக் ஃபிகர் இட் அவுட். லைக் எப்படி என்னென்ன ப்ராப்பராக பண்ணணும்னா அப்புறம் நீங்கள் நான் கன்டினியூ பண்ணிக்கோங்க டீம் வச்சுன்னு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி யோசிங்க. இப்போ பாட்காஸ்ட் சர்வீஸாக இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரீல்ஸ் இந்த மாதிரி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கீங்க, ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க, எல்லாமே இருக்குது. ஸோ அதை சர்வீஸாக கொடுக்குறது எப்படி வரும்? பாட்காஸ்ட் ஆஸ் அ சர்வீஸ் வந்து எனக்கு எப்படின்னு தெரில. ஏன்னா இதில் வந்து 2 விஷயம் பார்க்கணும். ஏன்னா எல்லா ஃபவுண்டர்ஸாலையும் வந்து பேச முடியுமா? நீங்கள் மேபி ட்ரெயின் பண்ணி கொடுக்கலாம். பட் ஆப்போசிட்டில் இருக்க ஆளும் ஒருத்தர் பேசணும்ல. எக்ஸாக்ட். ஸோ அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த பாட்காஸ்ட் வந்து ஒரு ஏன்னா ஏன் எதை கேட்குறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது எவர்கிரீன் கண்டென்ட் தான். 3 வருஷம் முன்னாடி பண்ண எபிசோட் பார்த்துட்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாரு. அப்போது அது லைக் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் தானே. இப்போ ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் ஷூட் பண்ணுறதுக்கு லெட்ஸே ஒரு X அமௌண்ட் ஆகுதுன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இல்லை, ஸோ நான் அதை சொல்ல வரேன். அந்த பாட்காஸ்ட்டை வந்து எனக்கு தெரிஞ்சு இன்கேஸ் நீங்கள் வந்து அதை ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து கன்வே பண்ணி ஓகே இதை பண்ணுங்க, இப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுத்தீங்க. ஓகே விஸ்வா, நீங்கள் இதை இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க, இங்கே முடிங்க அப்படின்னு. எனக்கு அது ஆக்சுவலாக இப்போ பிரெயினில் இருக்குது. நான் அதுக்குள்ளே டியூன் ஆகிட்டேன். ஆமாம். ஸோ இல்லாட்டா நான் என்னோட கான்வர்சேஷன் ரொம்ப ரேண்டமாக போகும். முடியவே செய்யாது. எக்ஸாக்டாக முடியவே செய்யாது. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு மஸ்ட்டு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 எபிசோட்ஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் வே இருக்கும். 40 எபிசோட்ஸ் வந்து ரேண்டம் எபிசோட்ஸ் இல்லை, ஒரே பிஸ்னஸ் பற்றி. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப எஜுகேட்டிவாக தான் இருக்கும் அவங்களுக்கு. பட் அவங்க வந்து அதை எப்படி கொண்டு போகிறாங்க. ஏன்னா இப்போ மேபி 4 எபிசோட் 5 எபிசோட் பண்ணுவாங்க, ட்ராக்ஷனே இருக்காது, மேபி டிஸ்கன்டினியூ பண்ணுவாங்க. ஸோ மேபி அந்த லாஞ்சிட்டிவிட்டியை நீங்கள் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அது வழியே இல்லை. ஏன்னா ஒரு 3 எபிசோட் மேலே போனாலே நம்ம டாப் 10% வந்துடுவோம். ஏன்னா 3% மேலே 4வது எபிசோட் யாருமே நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அது ட்ராக்ஷன் வரது ரொம்ப டைம் ஆகும். நான் அந்த பொறுமை யாருக்கும் இல்லை. ஏன்னா 2 கோஹார்ட் பண்ணேன். அதை எண்ணில் எல்லாருமே எந்தோவாக பண்ணுவாங்க. 3 எபிசோட்லாம் தாண்டது ரொம்ப கஷ்டம். அதுதான் சொல்ல வரேன். ஸோ மேபி நீங்கள் அதையும் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அன்னபூர்ணா மித்தாயோட ஃபவுண்டர் வந்து பர்சனல் பிராண்டிங் பண்ணால் தான் கண்டினியூ பண்ணுவேன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இவங்களையும் நீங்கள் 4 எபிசோட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து அடுத்ததை நான் சொல்லியே தருவேன் ப்ரோ. அது மாதிரி வச்சு மானிட்டைஸ் பண்ணி மாதம் காசு அவங்க மாதம் காசு கூட தந்துடுறேன். நீ என்கிட்ட பாட்காஸ்ட் பற்றி கேட்காம இருக்கீங்களா, லைக் பெய்ட் கம்யூனிட்டியாக கூட மாற்றும் போதுமே அது ரொம்ப கஷ்டம் மோட்டிவேட்டடாக இருக்கிறது. ஓகே. அப்போ அது ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி பேசுகிற விஷயம் வந்து இப்போ நம்மளே நெக்ஸ்ட் டைம் பேசுகிறனாலும் இந்த விஷயத்தில் எப்படி
டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறதுங்கிற நம்ம யோசிக்கணும். ஓகே, அந்த இது அந்த ஒரு மோனோட்டோனஸ் வந்துடுச்சுனாலும் ப்ராப்ளம் தானே. நீங்கள் ஓகே, ஸோ அதனால தான் அது யாரும் அது அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் ஃபெட்டிகோ இல்லை ஒரு ட்ரெயின் அவுட் ஆகும், அந்த கண்டென்ட் ட்ரெயின் அவுட் ஆன மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, நான் அதில் பிரச்சனையாக பார்த்தது ஹோஸ்ட் தான் பிரச்சனையாக. ஹோஸ்ட் எப்போவுமே பிரச்சனை தான். ஹோஸ்ட் வந்து பர்ஃபெக்ட் ஆகலைன்னா, இப்போ நீங்கள் இருக்கிற நீங்கள் ஒரு கிரியேட் பண்ணுற அந்த விஷயம் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட அடுத்து இப்போ நான் சைடு மாதிரி போகும்போது நீங்கள் வந்து என்னை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி விட்றது, இல்லை இந்த கண்டென்ட்டை பேசி ஆகணுங்கிறத நீங்கள் உள்ளே கொண்டு வர்றது. ஏன்னா இது வந்து கேட்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வேறு ஏதாவது நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்ச இன்சைட் ஸ்டோரியை பற்றி பேசுகிறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய புரியாது, நம்ம ரெசனேட் ஆகும். ஆமாம், ரெசனேட் ஆகாது. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த ஹோஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். நம்ம பிராண்டுக்கு போகும்போது அந்த ஹோஸ்ட்டுக்கு தான் லைக் ஒரு டச்சிங் பாயிண்ட். நம்ம அந்த பிராண்ட் ஓனரே ஹோஸ்ட்டாக இருக்கிறதுமே எல்லா பாயிண்ட்லேயுமே பாசிபிள் இல்லை. அவங்க ஒரு ஹோஸ்ட் வச்சு பண்ணாலுமே அந்த ஹோஸ்ட்டுக்கு வேல்யூ ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அவங்க மூவ் ஆகிட்டாங்கன்னா மொத்த ஆடியன்ஸும் மூவ் ஆகிடுவாங்க. அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ பாட்காஸ்ட்டில் இல்லை நான் சொல்லி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போகும்போது பிரச்சனையாக அந்த இடம் அங்கே தான் இருந்துச்சு. நான் ஏன் நம்ம இந்த பாட்காஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா, மேபி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம திரும்ப ஒரு பாட்காஸ்ட் பண்ணும்போது இதுலேருந்து அதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸை நம்ம பார்த்து செல்ஃப் அப்சர்வன்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம இதை பற்றி நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டது ரொம்ப கம்மி இது வரைக்கும் பாட்காஸ்ட். ஆமாம், இல்லை நான் என்கிட்ட கொஸ்டின் கேட்டதே கம்மி, நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போ நம்ம சேர்ந்து சில கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ லைக் இந்த வருஷமே. ஸோ இதில் இருக்கும்போதுமே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, ஓகே இந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம ஒரு இடத்துல டாக்குமெண்ட் பண்ணணும். அது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மாறுதா, மேபி நம்ம 2 பேரும் நினைக்கிற மாதிரி இல்லாமல் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து அது லாங் லிவ்ட் ஆகி பாட்காஸ்ட் அழியலாம். சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு அப்சர்வன்ஸ் பாயிண்டாக இருக்கட்டும்ட்டு. ஸோ இப்படி தான் இது பண்ணது. ஸோ நான் பாட்காஸ்ட் அந்த ஜோ ரோகனோடது பார்த்து தான் லைக் அது முன்னாடி ஆடியோ பாட்காஸ்ட்டில் ஷும்மி வண்ண கவியங்கள் இதில் தான் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ உங்களோடது கொஞ்சம் பிரிஞ்செல்லாம் அந்த டைம் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ ஓகே, பாட்காஸ்ட்னால் இது தான் ஜாலியாக உட்காந்து பேசணும், நம்ம என்ன வேணால் பேசிக்கலாம், அங்கே அந்த ஃப்ரீடம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் இருந்துச்சு. அது மாறி ஓகே நம்ம நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்கிறது தெரிய வந்தது. அந்த நவல் ரவிகாந்தும் ஜோ ரோகனும் உட்காந்து பேசுகிறேன். அதான் ஃபஸ்ட்டு வீடியோ பாட்காஸ்ட்டாகவும் பார்க்குறேன், ஒரு 1 மணி 2 மணி நேரம் எபிசோடும் பார்க்குறேன், நாலேஜும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ தான் தெரிஞ்சது ஓகே இது வந்து சம்திங் எல்ஸும் இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு. அப்போ அல்கரிதம் தான் ராஜ்ஷாமணியோடது, பியர் பைசெப்ஸோடதெல்லாம் காமிக்க பியர் எல்லாம் இல்லை, அவர் ஃபவுண்டர்ஸ் கூட்டு வந்து பேசுகிறது மட்டும் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் இதுக்கு ஒரு வே இருக்குது, இப்படி ஒரு வேலையும் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வெஸ்ட்டில் ரொம்ப வருஷமாக இருக்குது, நார்த்தில் அது ட்ரெண்டாக இருக்குது. அப்போது எனக்கு இந்த நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணதால கேமரா லைட்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, ஒரு க்யூரியாசிட்டியும் இருந்துச்சு. சரி எப்படி தான் அந்த விஷயங்கள் வேலை செய்யுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி பெர்ஸ்பெக்டிவில் தான் அது ஆரம்பித்தேன். ஆனால் நான் ஆரம்பித்த டைமில் பெருசாக பாட்காஸ்ட்டில் இப்போ நிறைய பாட்காஸ்ட் வந்துருச்சு. நிறைய பாட்காஸ்ட் வந்துட்டு லைக் நிறைய பேர் ஆரம்பித்தாங்க, இப்போ நிறைய பேர் கன்டினியூ பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்சு இருக்கும் தான் நினைக்கிறேன் ப்ரோ, லைக் லாங் லிவ்டாக இருக்கும். ஆனால் எல்லாருமே பண்ண மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச டாப் கிரியேட்டர்ஸே அவங்க பாட்காஸ்ட்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ஒரு 10 கூட தாண்டி இருக்க மாட்டாங்க, ஒரு 3 நாள்லேயே இருப்பாங்க. இப்போ மதன் கௌரியே எக்ஸ்ன்னு ஒரு பாட்காஸ்ட் பண்ணாலுமே கண்டினியூஸாக மாதம் ஒரு எபிசோட் கூட வரதில்லை, ரொம்ப அக்கேஷ்னலாக தான் வருது. எலெக்ஷன் டைமில் ஒரு புஷ் இருந்துச்சு, அப்புறம் சந்தோஷ் நாராயணோட 2-3 எபிசோடு இருந்துச்சு. ஸோ அப்படி தான் எபிசோடு இருக்கே தவிர வீக்லி ஒரு எபிசோட் பண்ணாலும் அவருக்கு இருக்கிற பேண்ட்வித்துக்கு அது பண்ணலாம். ரன்வீர் வந்து வாரத்துக்கு 4 எபிசோட் வரும், 2 இங்கிலீஷில் 2 ஹிந்தியில் பண்ணுறாரு. ஒரு வாரத்துக்கே 4 எபிசோட் ரிலீஸ் ஆகுது. பியர் பைசெப்ஸ் சொல்கிறேன், அதே கதையெல்லாம் இருந்துச்சுன்னா அதுதான் அதெல்லாம் ஹிந்தியில் வர பேசுகிறாரு. அதையே ராஜ் அம்பானியுமே வாரத்துக்கு 2 எபிசோட் பண்ணுறாரு. அந்த பேண்ட்வித் மதன் கௌரிக்கும் இருக்குது, ஆனால் அதை அவங்க யாரும் பண்ணுறதில்ல. இர்ஃபானுமே பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு சித் அகமது கூட்டு ஒரு ரொட்டி பேசி இருந்திருப்பார், 2-3 எபிசோட்ஸ் தான் இருக்கும். இப்போ அவருமே அதை பெருசாக எந்த பாயிண்ட்ல அவங்க பிரேக் ஆகிறான்னு நினைக்கிறீங்க அந்த கன்சிஸ்டன்சி? ஏன்னா அவங்க மானிட்டைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மானிட்டைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். லைக் வியூஸ் வரப்போ ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ் எல்லாம் லைக் இப்படி கால் பண்ணால் அவங்க வந்துடும். எல்லா பொலிட்டிஷியனும் இர்ஃபானுக்குலாம் எல்லா பொலிட்டிஷியனோட கான்டாக்ட்ஸும் இருக்கும், லைக் எல்லா ரேண்டம் செலிபிரிட்டிஸ் எல்லா கான்டாக்ட்ஸும் இருக்கும். ஏன் எந்த பாயிண்ட்ல அவங்க பிரேக் ஆகுறாங்க? ஓகே, லைக் அதான் ப்ரோ, இது வந்து இந்த பேர்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு எல்லாமே எண்ட் ஆஃப் த டேல மணி தான். லைக் இப்போ நீங்கள் உங்களுக்கு சிப்ஸ் தான் கமாடிட்டி மாதிரி, அவங்க கண்டென்ட் தான் கமாடிட்டி. ஸோ அந்த கமாடிட்டிக்கு பே பண்ண ரெடியாக இருந்தால் நீங்கள் யோசிக்கிறது லைக் என்ன சொல்கிறதுக்கு, யூடியூப்லேருந்து வரது பெருசெல்லாம் ஒன்றும் வராது ப்ரோ. அதை வச்சு நம்ம லிட்ரலாக லைக் சின்ன கிரியேட் என்ன எனக்கு சம்பளம் பெருசாக பிளான் பண்ண முடியாது, அது ஒரு கமாடிட்டி. இப்போ எப்படின்னா ஒரு செலிபிரிட்டி வராருன்னு சொல்லிட்டு நம்ம சிப்ஸ் ஒரு வாட்டி கொடுக்கலாம், லைக் அதையே நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா நமக்கு அது பின்னாடி இதாகும். அந்த கமாடிட்டிக்கு பே பண்ண ரெடியாக இருக்கும்போது அவங்க பண்ணுறாங்க, அதுக்கு எல்லாருமே ஓப்பன் தான்.
அது இல்லாத பட்சத்தில் இது பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டிக்கு ஏன் பே பண்ண மாட்டாங்கன்னா லைக் இப்போ 2 பெரிய கிரியேட்டருக்கு பண்ணுற காசுலேயே நம்ம இங்கே 3 சின்ன கிரியேட்டரோட பண்ணிடலாம் அதே அட்டென்ஷன் ஸ்பேனோட, அதோட பெட்டர் அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கிறது. இல்லை இப்போ பியர் பைசப்ஸால் அதை வந்து அந்த இது பண்ண முடியுதுல்ல. ஆமாம், அது இங்கிலீஷ்ன்னு இருக்கு, ஒய்டாக இருக்குது, ஹிந்தியுமே ஒய்டாக இருக்குது ப்ரோ. அவருக்கு இப்போ ஒரு வீடியோ போட்டாலே அந்த வியூஸ் போயிடுது இல்லை. ஷார்ட் ஃபார்ம் நிறைய பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு இப்போ அவனோட இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோடதே அவ்வளோ இருக்கும். யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட 10-15 கண்டென்ட் அப்படியே ஷார்ட்ஸில் இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன ஃபார் எக்ஸாம்பிள் மதன் கௌரியும் பியர் பைசப்ஸும் ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க வந்திருப்பார், விஜயான் விக்ரம் வந்திருப்பார். விக்ரம் ஆமாம். லைக் அது லைக் ஏன் இப்போ ஐடியா என்னன்னா அது டவுன் சவுத்தில் இருந்தும் நிறைய பேர் வரணும். டாக்டர் பால் வந்திருப்பாரு. ஸோ நான் சியான் விக்ரமும் அதனும் பேக் டு பேக் தான் வந்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் என்னோட தாட் என்னவா இருக்குன்னா டவுன் சவுத்தில் இருக்கிறவங்களுமே அங்கே வந்து ஃபியூச்சர். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா இல்லை டவுன் சவுத்லேருந்து ஒரு பாட்காஸ்டர் வந்து நார்த்தில் இருக்கவங்களை இன்வைட் பண்ணி, ஏன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கல. லைக் நான் எல்லாமே கமாடிட்டியாக தான் யோசிக்கல. லைக் ஒரு நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, இது யூஸ்வலாகவே எப்போவுமே எல்லா ஃபீல்ட்லையுமே என்ன நினைக்கணும், நார்த் இப்போ ஹாலிவுட்டில் ஒரு ட்ரெண்ட் நடக்குது, இல்லை யூஎஸ்ஏல ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் ஒரு ட்ரெண்ட் நடக்குதுன்னா அது டேரெக்டாக எங்கே போகும்னா நார்த்துக்கு போகும், நார்த்லேருந்து தான் சவுத்துக்கு வரும். ஸோ இந்த ஒரு ஸ்பேஸ், இந்த ஒரு கேப் வந்து எனக்கு தெரிஞ்சு மைக்கும் கேமராவும் இருந்து நம்ம இருந்தாலே மோர் தென் நெசசரி தான். ஆமாம் ப்ரோ. ஆனால் நம்பர் ஆஃப் கிரியேட்டர்ஸ் ஹூ ஆர் கிரியேட்டிங் பாட்காஸ்ட் இன் நார்த் இங்கே கம்பேர் பண்ணால் ரொம்ப ஜாஸ்தி தான் இருக்குது. நிறைய தோஸ் பாட்காஸ்ட். மேபி லாங்குவேஜ் இஷ்யூன்னு நினைக்கிறீங்களா? லாங்குவேஜ் இஷ்யூன்னு இல்லை ப்ரோ, நம்ம இன்னும் அதுக்கு பெருசாக ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக அடாப்ட் ஆக ஆரம்பிக்கல. இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஒரு 150 crores நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் வச்சுக்கோங்க. ஒரு 70%, ஒரு 60% மேலே அது ஹிந்தி. ஆமாம், அதை கன்சியூம் பண்ணிடுவாங்க. இப்போ ஹாஃப் த பாப்புலேஷன் வந்து ஆல்ரெடி கன்சியூம் பண்ணுறதுக்கு இருக்கு, ரெடியாக டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட்டே வந்து பெருசு. இப்போ அதனால அவங்களால நிறைய பேர் அங்கே சர்வே பண்ண முடியுது. நான் சொல்லி பியர் பைசப்ஸுங்கிறது இங்கிலீஷ் சேனல் தான், இங்கிலீஷ் சேனல் தான். ஸோ நான் அந்த 2 ஆக்டையும் என்னவா பார்த்தேன்னா, இங்கே இருந்த நிறைய பிராண்ட்ஸும் சரி, இங்கே இருக்கிற நிறைய பேரும் அங்கே ஃபியூச்சர் ஆகிறது. இப்போ மதன் கௌரி போகிறாருன்னா ஒரு அட்டென்ஷன் வரும்ல, இது எங்கே யார் கூட உட்காந்து பேசுகிறாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு. ஒன்றும் இல்லை, வேலுமணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எபிசோட் போட்டிருக்காரு. ஸோ அதே மாதிரி தைரோ கேர் வந்து ராஜ்ஷமானியோட பண்ணது 1 million போச்சுது. அதோட பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சிஇஓ உடனே பார்த்தீங்கன்னா அங்கே போய் எபிசோட் பண்ணியிருந்திருப்பார். ஆனால் நல்ல லைக் இவ்வளோ தூரம் சொல்லலாமான்னு தெரியல. லைக் அது இன்டர்னலாக பார்க்க போனீங்கன்னா அவங்க அங்கே கொடுக்குற வேல்யூ வேறு மாதிரி இருக்கும், இங்கே கொடுக்குற வேல்யூ வேறு மாதிரி இருக்கும். வேல்யூ ப்ரொபோஷனல் கண்டென்ட்டுக்குள்ளே பேசுகிறதே வேறு மாதிரி இருக்கும். அப்போது லைக் ஒரு பிஆர் ஸ்டண்டுன்னு இல்லை பிஆர் ஸ்டண்ட் பியூராக கமாடிட்டியானே பார்ப்போன்னு வச்சுக்கோங்களேன். வேலுமணி அங்கே போகிற 1 million வருது. ஸோ நெக்ஸ்ட்டு அதே என்ன சொல்லி ஏர்டெல் சிஇஓ வராரு, அவர் அதே லைக் அதை ட்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன். வேலுமணி அது முன்னாடி வரைக்கும் வேலுமணி நம்ம இருக்கிற வருஷமாக இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் தான் தெரியுது. ஏர்டெல் சிஓவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ்க்கே வந்தாலும் நமக்கு அவர் ஏர்செல் தானே, ஏர்செல் சிஓன்னு தெரிய போகிறதில்ல. ஆனால் லைக் எல்லாமே ஒரு காசோட தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அங்கே தான் இருக்குது, பாட்காஸ்ட்டுங்கிறது போது நார்த் இந்தியா தான் இருக்குது. ஏன்னா ஒய்டர் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கிறதுனால. ஸோ அதனால் அங்கே போகிறாங்க. அந்த ட்ரெண்ட் இருக்குது. இப்போ இங்கேருந்து அவங்க அந்த நார்த் இந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் போனாலும் அது அவங்களுக்கு சவுத் இந்தியாவில் இம்பேக்ட் இருக்கா இல்லை த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக இம்பேக்ட் இருக்குது. இப்போ லைக் இப்போ வேலுமணி ஏர்செல் வந்து அவருக்கு என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகுது? அவர் இன்னொரு பிராண்ட் இருக்குது ப்ரோ, ஒரு மெடிக்கல் பிராண்ட் இருக்குது. அது வந்து ஹை டிக்கெட். அந்த பிராண்டுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜ்ஷமானி திங்க் ஸ்கூலில் இருக்கார்ல, குரு பிரசாத் தான், எனக்கு பேர் தப்பாக சொல்லுவேன் நான் எல்லா வாட்டியும். எப்பவுமே சொல்லுவான் அந்த பேர், கணேஷ் பிரசாத் அவர் பேர். நான் எல்லா வாட்டியும் அவன் கரெக்டாக சொல்லுவான். ஸோ அவங்களாம் 1 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்தாங்க. சென்னை வந்து அவரோட அந்த ஒரு ஹெல்த் கேர் சென்டர் மாதிரி ஒன்று இருக்குது ப்ரோ. அதில் வந்து அந்த பாடி போஸ்டர் கரெக்ட் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு தெரியும்ல, லாஞ்சிட்டிவிட்டி தான் நெக்ஸ்ட் இது. அதுக்கு ஒரு யூஎஸ்ல ஒருத்தர் பண்ணுறாரு, தீபேந்திர கோயலும் அவரோட நெக்ஸ்ட் மணியெல்லாம் போடுறது லாஞ்சிட்டிவிட்டிக்கு தான். அதே மாதிரியான செக்மெண்ட்டுக்கு ஏர்டெல் சிஇஓ பண்ணுறாங்க. அதை நார்த் இந்தியாவில் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி பிராண்டிங் பண்ணிக்கிறாரு, அவர் அட்டென்ஷன் சீக் பண்ணிக்கிறாரு. இப்போ நீங்கள் போகிற ஃபங்க்ஷனுக்கே அவர் வராருல்ல, அப்போ லைக் ஃபுல் வைடோட அட்டென்ஷன் கிடச்சிருது. அதுக்கப்புறம் அந்த பிராண்டை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அந்த பிராண்டுக்கு போவாங்க. ஏன்னா அது ரொம்ப ஹை டிக்கெட், ஈஸியாக செல் பண்ணி. இதை நீங்கள் பேசும்போது மேபி ஒரு பால் பார்க் ஃபிகர் மாதிரி எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பாட்காஸ்ட்டுக்கு? ஓகே, இதெல்லாம் எப்படி சொல்கிறது வரும்? இல்லை நீங்கள் சார்ஜ் லைக் நான் பார்த்தது நார்த்தில் இருக்கிற ஒரு பாட்காஸ்ட்டில் லைக் 250 crore சார்ஜ் பண்ணுறாங்க, 25 lakhs. நீங்கள் சொல்லும்போது தான் நான் ஒரு பிராண்ட் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஹைதராபாத்தில். ஸோ அவங்க வந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து ஒரு பாட்காஸ்ட் சேனல், ஒரு தெலுங்கு பேஸ்டான ஒரு பாட்காஸ்ட் சேனல் இருந்துச்சு. ஸோ அப்போ அதில் வந்து இவங்க இந்த பிராண்டோட காம்படிட்டரோட ஃபவுண்டர் வந்து பேசியிருப்பார்.
அப்போ நான் ஆக்சுவலாக அது எனக்கு தெரியாது, பட் நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு போது ஓகே ஒரு பாட்காஸ்ட் வச்சு அவரை இந்த ஃபவுண்டரை புஷ் பண்ணலாம், புஷ் பண்ணி அது மூலமாக நம்ம கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான் என்னோட. ஸோ அப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு மெயில் போட்டு ஓகே நாங்கள் இந்த மாதிரி ஃபீச்சராக ட்ரை பண்ணுறோம், வாட் இஸ் யுவர் பில்லிங் இல்லை ரெனுமரேஷன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன அமௌண்ட் எனக்கு வந்து செம ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 8 lakhs சார்ஜ் பண்ணேன். ஆமாம், 8 lakhs வந்து ஒரு 1 hour செஷனுக்கு வந்து ஐ மீன் ஆஸ் அ கிரியேட்டர் இந்த சைட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இந்த சைடு பார்க்கும்போது ஒரு 1 hour ஷூட்டுக்கு எந்த ஒரு இது அப்படி நான் பார்க்கும்போது கமாடிட்டி தான். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து என்னன்னா அவங்க இந்த 8 lakhs சார்ஜ் பண்ணுறதுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு அவங்க இந்த இப்போ நம்ம ஷூட் பண்ணுற அளவுக்கு கூட அவங்க ஒரு எஃபோர்ட் இருக்கு, தேவையே இல்லை. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஏதோ ஒரு விதத்தில் அந்த பர்சன் வந்து அவ்வளோ ஒரு மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டாரு. ஸோ அதை நான் இந்த ஃபவுண்டர் கிட்ட சொன்னேன், அவர் சிரிச்சிட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சிரிச்சிட்டாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த வேல்யூ ப்ரொபோர்ஷன் தான் தெரியல. இப்போ நான் சொன்ன அமௌண்ட்டில் அதுலேயும் ஒரு குவார்ட்டர் தான் இந்த அமௌண்ட்டு. ஆனால் அதுக்கே அவங்களால அந்த வேல்யூ ப்ரொபோர்ஷனை புரிஞ்சிக்க முடியலன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதுக்கான அவர் கேட்குறதுக்கான வேல்யூ இருக்காங்கிறத டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து பார்த்துக்கலாம். இல்லை இது இப்போ நீங்கள் சொல்கிறதுல நான் வந்து ஒரு பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எல்லாராலும் அதை அஃபோர்ட் பண்ண முடியுமாங்கிற. ஆமாம் ப்ரோ, அஃபோர்ட் அதான் சொன்னேன்ல ப்ரோ, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேணும்னா அதை அஃபோர்ட் பண்ணி தான். அதான் ஸோ மேபி அது நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ டிவி பேப்பர்லாம் இருந்துச்சா எல்லாருமே டிவி பேப்பரில் அஃபோர்ட் பண்ண முடியல. இப்போ இன்ஃப்ளூன்சர் அதை கொஞ்சம் டீசென்ட்ரலைஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா டாப் லைன் கிரியேட்டர் தான் லேக்கில் போகிறாங்க. லைக் பேட்டரி சிஸ்டம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனாலும் சேம் கைண்ட் ஆஃப் அட்டென்ஷன் இங்கே கிடச்சிருது. லைக் பாட்காஸ்ட்டாக சொல்லலை, இன்ஃப்ளூன்சருக்கு சொல்கிறேன். ஆனால் பாட்காஸ்ட்டில் எல்லாருக்குமே அஃபோர்ட் பண்ணல. அது இந்த அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறத விட அது என்ன குவாலிட்டி ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுங்கிறது மேட்டர். ஆமாம், லைக் அவங்க அஃபோர்ட் பண்ண முடியுமா. ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் கேஸ் ஸ்டடி பார்த்துட்டு இருந்தேன். ஸ்னாப்டீல் வந்து ஃப்ரீ சார்ஜை வந்து அக்யர் பண்ணியிருப்பாங்க போல் $400 million. ஆனால் அந்த ஆடியன்ஸை வந்து இவங்களால மானிட்டைஸ் பண்ண முடியல ஸ்னாப்டீலுக்கு. ஸோ அதனால தான் இப்போ ஸ்னாப்டீல் இப்போ நம்ம பெருசாக யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. அவங்க செகண்டில் இருந்தாங்க. ஆனால் செகண்ட்லேருந்து இப்போ காணாமல் போனதுக்கு காரணமே அந்த அக்யூசேஷன் தான். அங்கே இருந்த ஆடியன்ஸ் எல்லாமே ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரீ சார்ஜ் எப்படி அக்யர் பண்ணியிருந்தாங்கன்னா ஃப்ரீயாக அமௌண்ட் கொடுத்து அக்யர் பண்ணியிருந்தாங்க. இந்த பாயிண்டில் இவங்களுக்கு அப்படி இல்லை, இவங்களுக்கு வாங்கணும், காசு போட்டு வாங்கணும். அந்த ஆடியன்ஸ் அங்கே இல்லாமல் வேல்யூ ப்ரொபோர்ஷன் அடி வாங்கிருச்சு. அந்த வேல்யூ ப்ரொபோர்ஷன் தான் ப்ரோ. ஆனால் நீங்கள் அந்த கேட்ட பாட்காஸ்ட்டில் மேபி ஃபியூச்சர் ஆயிருந்தா கூட மேபி இன்னும் கொஞ்சம் புஷ் இருந்திருக்கலாம். மேபி அந்த மேபின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அது ரிஸ்க் எடுத்து தான். அந்த ரிஸ்க் எடுக்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக உங்களோட ப்ரையாரிட்டிஸ் வந்து எப்படி அதை வந்து இப்போ எல்லாராலையுமே வந்து ஒரு பெரிய ஃபண்டிங்கோட உள்ள வருவாங்க. இப்போ பூட் ஸ்ட்ராப்லாம் வந்து யாராலையுமே இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து ப்ரையாரிட்டிஸ் வந்து பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணணும். இது மோர் லைக் இது பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே வராது. இது ஒரு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. லைக் ஒரு கடைசி வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு மார்க்கெட்டிங்கில் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஒரு காம்பரேட்டர் ஃபியூச்சர் ஆனார். இப்போ ஒரு பில் போர்டுன்னு வச்சுக்கோங்க. லைக் மோஸ்ட் ஆஃப் த அட்டென்ஷன் கிடைக்கிற பில் போர்டு இருக்குன்னா அதே பில் போர்டை அஃபோர்ட் லைக் இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இல்லை, அந்த மாதிரி தான். கரெக்ட். அந்த பில் போர்டு எல்லாராலையும் சில டைம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனாக தான் இருக்குது. இவரால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த 8 lakhs ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. அந்த இடத்துல தான் வந்து இன்கேஸ் அந்த ஃபவுண்டர் வந்து ஓகே ஐ எம் ரெடி டு எப்படி சொல்கிறது, நான் ரிஸ்க் எடுக்கவோ இல்லை நான் வேறு விதத்தில் ட்ரை பண்ணும்போது அவங்க வந்து இந்த FGCக்குள்ளே போகிறோம். ஆமாம், ஃபவுண்டர் ஜெனரேட்டட் கண்டென்ட்டில் போகிறாங்க. இல்லாட்டா எனக்கு தெரிஞ்சு பாட்காஸ்ட் வந்து மேபி இங்கே இன்னும் ஒரு 2 or 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் பெட்டராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீமாக பெட்டராக இருக்கும் ப்ரோ. இங்கே இருக்கிற ஃபவுண்டர்ஸுமே அந்த வேல்யூ ப்ரொபோர்ஷனை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுப்பாங்க. ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஸ்ரீராம் கூட இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், அதில் இருக்க கான்டென்ட், பிராண்ட்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, ஸோ இதை பற்றிலாம் பேசியிருந்தோம். இதோட கண்டினியூஷனாக அடுத்த பார்ட்டில் பெய்ட் கேம்பெயின்ஸ்க்கு என்ன மாதிரி கான்டென்ட் பண்ணணும், அதோட கான்டென்ட் ப்ரொடக்ஷனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.